ஆக்சுவலி இன்னைக்கு பேச போறது வந்து இன்னர் சைல்டு பத்தி. இன்னர் சைல்டு அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, ஆக்சுவலா லாஸ்ட் வீக்கே நம்ம பேசணும் இதைய. அப்படி இருந்தாலும் இன்னைக்கு நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறதுனால அது குறித்து இன்னும் கொஞ்சம் நான் பேசிடுறேன். நம்மளுடைய சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் தான் வந்து இன்னர் சைல்டு. ஸோ நம்ம சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், அது நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ பாசிட்டிவா இருக்கிற சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஆட்டிடியூட் நமக்கு கொடுக்குது. அதே நெகட்டிவா இருக்கிற சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கு வந்து நெகட்டிவான ஒரு வழிமுறைய, ஒரு அணுகுமுறைய, வாழ்க்கையை குறித்து நம்ம கிட்ட கொடுக்குது. இப்ப இது வந்து நம்மளுடைய பிஹேவியரையே வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப எல்லாருக்குமே என்ன தோணும் அப்படின்னா, எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க, எங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பாசமா வளர்த்திருக்காங்க, ரொம்ப வந்து என்னை வந்து பொத்தி பொத்தி வளர்த்தாங்க அப்படின்றது சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு எங்க வீட்டுல பயங்கர பிரச்சனை, நிறைய பிரச்சனைகளுக்குள்ளதான் வளர்ந்தோம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அதாவது எவ்வளவு பாசமா வளர்த்திருந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளோட வளர்ந்திருந்தாலும், நம்ம அது வளர வளர நம்ம சில காக்னிட்டிவா நம்ம வந்து சில மாற்றங்களை நமக்குள்ள பண்ணிக்கல அப்படின்னாக்கா, அந்த சைல்ட்ஹுட் எக்ஸ்பீரியன்சஸ் வந்து எப்பவுமே நமக்கு ஒரே மாதிரியான அந்த சின்ன வயசுல என்ன ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரிதான் நம்ம வந்து அடலசென்ட்டோ இல்ல அடல்ட் ஆன பின்னாடியும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். 4 வயசுல வந்து ஒரு பிரச்சனைக்கு எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோமோ அதே மாதிரிதான் 40 வயசுலயும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். சோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்னர் சைல்டு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இப்போ நீங்க வந்து ஒரு நெகட்டிவான எக்ஸ்பீரியன்சஸ் அப்படின்னும் பொழுது அபியூஸ் அப்படின்ற லெவல்ல மட்டும் யோசிக்க வேண்டாம். நம்ம வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து நெகட்டிவான விஷயம் சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து நம்மள வந்து ஒரு இப்படிதான் வளர்த்தணும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு ஒரு வழிமுறை இருக்கும், நமக்கு வந்து அது பிடிக்காது. இப்போ ஜென்ரலா குழந்தைங்க பிறக்கும் போது ஒரு ஃப்ரீ சைல்டா இருக்கும். நம்ம வந்து ஒரு ஓப்பனா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் வந்து யதார்த்தமா சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிட்டு என்ன ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாம, மனசுக்குள்ள எந்த ஒரு இன்ஹிபிஷனும் இல்லாம வெளிப்படைத்தன்மையோட எந்த விஷயம்னாலும் நம்ம வந்து அதை பத்தின ஒரு டீல் பண்ணிட்டு ரொம்ப ஒரு கிரியேட்டிவிட்டியோட இருக்கிற ஒரு குழந்தையாதான் நம்ம பிறக்கிறோம். ஆனா நம்மளை வளர்க்கும் பொழுது பெற்றோர்கள் வந்து சமூகத்திற்காகவோ இல்ல தங்களுடைய எண்ணங்கள் இல்ல தாங்க வளர்ந்த ஒரு விதத்தினாலேயோ நம்ம கிட்ட சில விஷயங்களை வந்து நம்ம கிட்ட திணிப்பாங்க, நமக்கு கொடுப்பாங்க. அது திணிக்கிறதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா தே ஆர் த விக்டிம்ஸ் ஆஃப் விக்டிம்ஸ். ஏன்னா அவங்க எப்படி வளர்க்கப்பட்டாங்களோ அந்த வளர்ப்பு முறையை நம்ம மேல காமிக்கிறாங்க. சோ அது வந்து சரியா தவறான ஆராய்றது விட்டுட்டு அது அந்த நம்ம ஆராய்தலுக்கும் போக தேவையில்லை, ஏன்னா அவங்களுக்கு அதுதான் தெரிஞ்சது, அந்த முறையில வளர்த்துனாங்க. ஆனா நாம அதை வந்து அந்த எமோஷனல் பேகேஜை வந்து தூக்கிட்டே நம்ம வந்து நம்ம லைஃப் லாங் எடுத்துட்டு போவோம். அந்த மாதிரி நம்ம லைஃப் லாங் அந்த எமோஷனல் பேகேஜ் எடுத்துட்டு போகாம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம இன்னர் சைல்ட பத்தி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம இன்னர் சைல்டு வந்து நிஜமாகவே அஃபெக்ட் ஆயிருக்கா, நிஜமாவே என்ன பிரச்சனை இருக்கா அதுக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சில பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிக்கும் அவளன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பொண்ணு. அப்ப வந்து அவங்க வந்து ஒரு சினிமா கூப்பிடுவாங்க. அப்படியே சினிமா கூப்பிடும்போது நம்மளால வந்து நோ சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம வர முடியல, உங்களுக்கு வந்து அந்த ஹீரோ பிடிக்காது, அந்த படமும் கேள்விப்பட்ட வரலும் உங்களுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க. ஆனா நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நம்ம வந்து நோ சொல்லிட்டா நம்ம ஃப்ரெண்ட் வந்து நம்மளை விட்டுட்டு போயிடுவாரோ, நம்மள வந்து நமக்கு வந்து அவ ஏதாவது கோச்சுப்பாளோ அப்படின்னு எல்லாம் யோசிப்போம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த படத்துக்கு வந்து போய் உட்காந்து நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்படியே உட்காந்து ஒரு பரிதாபமா பாத்துட்டு இருந்துட்டு கடைசியில பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்கணும், பிடிச்சிருந்தது அப்படின்னு பொய்யும் சொல்லிட்டு நம்ம வருவோம். இந்த மாதிரி செய்வோம் இல்லையா? சரி, அப்படி ஒரு வேலை வந்து நம்ம போன்ல பேசுவோம், நேர்ல பார்க்கும்போதுதான் மறுக்க முடியல, போன்ல பேசும்பொழுது நம்ம வந்து வரலன்னு சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வரலன்னு சொல்லிடுவீங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பீங்க, அவ தப்பா நினைச்சுப்பாளா, இனிமே நம்ம கூட பேச மாட்டாளா, என்ன பண்றது, அவ தப்பா நினைச்சிட்டு இனிமே பேசல என்ன பண்றதுன்னு. சரி, உடனே என்ன பண்ணுவீங்க, ஒரு போன் எடுத்து போன் பண்ணுவீங்க. போன் பண்ணி பார்த்தாக்கா போனே எடுக்க மாட்டாங்க ஃப்ரெண்டு. உடனே உங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருச்சு, ஓ நம்மள வந்து அவ வந்து அவாய்ட் பண்ணிட்டா, நம்மள வந்து வேண்டான்னு விலக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள பயங்கர படபடப்பும் ஒரு சோகமும் என்ன பண்றதுன்னே தெரியாது உங்களுக்கு. அந்த மாதிரியான ஒரு ஃபீல்ல இருப்பீங்க. ஆக்சுவலா திரும்பி இன்னொரு தடவை நீங்க ட்ரை பண்ணும்பொழுது உங்க ஃப்ரெண்டு போன் எடுத்து அவ கேஷுவலா அவ என்ன சொல்லுவா, போனை வீட்டுல வச்சுட்டு போயிட்டு அதனால பேச முடியல, இப்பதான் பார்த்தேன், வந்து பார்த்தாக்கா ஒரு 4-5 மிஸ்டு கால் இருக்கு, ஏன் அத்தனை தடவை பண்ணிருக்க அப்படின்னு கேட்பான்.
ஆக்சுவலி அவன் யதார்த்தமா தான் எடுத்திருக்கா. ஆனா நீங்க அந்த விஷயத்த வந்து ரொம்ப சென்சிட்டிவா ரொம்ப எமோஷனலா எடுத்திருக்கீங்க. சோ இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா, நமக்கு சிறு வயதுல ஏற்பட்ட ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். அதாவது என்னன்னா, நம்ம வந்து சின்ன வயசுல நம்ம அப்பா அம்மா வந்து ஏதாவது விட்டு போயிடுவாங்களோ பயந்துட்டு அவங்க சொல்ற விஷயங்களை சரின்னு கேட்போம். எது சொன்னாலும் சரின்னு கேட்போம். அதாவது இப்ப வந்து நாம குழந்தையா இருக்கும் பொழுது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிட்டாதான் அவங்க நம்ம லவ் பண்ணுவாங்க அப்படின்ற அந்த குழந்தை மனசு நினைக்குது. சோ அந்த குழந்தை மனசுலயேதான் நம்ம அடல்ட்டா வளர்ந்த பின்னாடி நம்ம இருக்கோம். அதனால என்ன ஆகுதுன்னா, அவங்கள திருப்திப்படுத்தினாதான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். அவங்க திருப்திப்படுத்தினா நம்ம வந்து நம்ம மேல நமக்கு சங்கடம் ஆயிடும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வந்துடுது. அதனால நம்மளுடைய பிஹேவியர்லயே சேஞ்சஸ் ஆயிடுது. நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு ஆன்சைட்டி வருது. சோ இதே மாதிரிதான் நிறைய வந்து பிரச்சனைகளால நம்ம வந்து நம்ம பிஹேவியர்ல சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ சப்போஸ் இது நம்ம என்னென்ன விஷயத்துல நம்ம இந்த மாதிரியான உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நெக்லெக்ஷன் ஏற்படும். அதாவது நம்மள வந்து ஒதுக்கி வைக்கப்படுறதோ இல்ல அந்த சைல்ட்ஹுட்ல வந்து நம்ம வந்து ஒரு மனசு சங்கடப்படுறது அப்படின்றத வந்து எப்படி ஏற்படுது, எப்படி எல்லாம் ஏற்படுது அப்படின்றதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து 3 விதமா பாதிக்கப்படுவோம். ஃபர்ஸ்ட் வந்து எமோஷனலா நீங்க வந்து பாதிக்கப்படுவோம். அதாவது எமோஷனலா எப்படி நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னாக்கா, ஒரு கேரிங், லவ், ஒரு கைடன்ஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லாத பேரண்ட்ஸ். அதாவது அவங்களுக்கு அதை பத்தி தெரியவே தெரியாது. இப்ப வந்து அன்பு காமிக்கிறதுக்கே தெரியாத பேரண்ட்ஸ் இருப்பாங்க. இப்படிதான் அன்பு காமிக்கணும் நாம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவங்களுக்கு அதை பத்தியும் தெரியாது. அவங்கள பொறுத்தவரை நல்ல உணவு கொடுத்துருவாங்க, நல்ல துணிமணி வாங்கி கொடுத்துருவாங்க, நல்ல சாப்பாடு இது நல்லா நம்ம பள்ளிக்கூடம் என்ன ஸ்கூல் சேர்த்தணுமோ நம்ம கேட்கிற விஷயங்களை செஞ்சு கொடுப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு வந்து அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, அக்கறையா சொல்ல தெரியாது, ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கறதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது. சோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத பேரண்ட்ஸ்க்கு வளர்ற குழந்தைகள் வந்து எமோஷனலா உங்களுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமா சில விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க அவங்க கிட்ட, அது உங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கும் பொழுது அந்த எமோஷனல் எக்ஸ்பிரஷன் வந்து உங்களுக்குள்ளேயே அப்படியே அமைங்கிட்டே இருக்கும் பொழுது நீங்களுமே உங்களோட எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு தெரியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கோவமோ ஒரு சிரிக்கிறதோ, ஒரு சகஜமா சிரிக்க மாட்டீங்க. ஒரு நல்ல ஒரு ஜோக் அடிச்சாக்கா வந்து சிரிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா, சின்ன வயசுல அம்மா சொல்லியிருப்பாங்க, என்ன பொம்பளை பிள்ளை எப்படி சிரிச்சிட்டு இருக்க, பிள்ளைங்கலாம் இப்படி சிரிக்க கூடாது, சத்தம் கேட்காம சிரிக்கணும், அமைதியா சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அதை வந்து மட்டுப்படுத்திடுறாங்க. சோ இந்த மாதிரி மட்டுப்படுத்தி இருக்கும் பொழுது அது வந்து அந்த எமோஷனல் இது வந்து சப்ரஸ் பண்ண பழகிடுவாங்க. கோவமோ எரிச்சலோ ஆத்திரம் ஏதா இருந்தாலும் சப்ரஸ் பண்ணி பழகிடுவாங்க. இப்ப இந்த சப்ரஸ் பண்ணி பழகுற அந்த குழந்தைகள் வந்து அதாவது ரொம்ப குறைந்த லோ செல்ஃப் எஸ்டீமா இருக்கிற குழந்தைகளா மாறிடுவாங்க. அதாவது தன்னுடைய குறித்த சுய மதிப்பே இல்லாத ஒரு குழந்தைகளாகவும் செல்ஃப வந்து ஒர்த்தியா நினைக்காத ஒரு குழந்தையாகவும் மாறிடுறாங்க. சோ இந்த எமோஷனலா இதை வந்து புறக்கணிக்கப்பட்ட குழந்தைகள் சொல்லலாம், எமோஷனலி நெக்லெக்டட் சைல்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி நெக்லெக்டட். இப்ப எமோஷனலிக்கும் சைக்கலாஜிக்கலுக்கும் என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் வித்தியாசம் தான். எமோஷனல்னா அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல அப்படின்றது. அதாவது என்னன்னா எமோஷனலி சப்ரஸ் ஆகுறதுன்னும் போது அதுல வந்து உங்களுக்கு வந்து அவங்க திட்டுவாங்க, ஏதாவது எப்ப பார்த்துட்டு இருப்பாங்க, இல்ல இக்னோர் பண்ணிட்டு இருப்பாங்க பேரண்ட்ஸ். பட் இந்த சைக்கலாஜிக்கலி நெக்லெக்ட் அப்படின்னும் போது நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும்பொழுது நம்மளை கவனிச்சு அரவணைச்சு கொஞ்சி அந்த மாதிரி எல்லாம் பேசாம சும்மா ஜஸ்ட் வந்து ஏன்னா அவங்களுக்கு அது தெரியாது, பொம்பளை பிள்ளை போய் கட்டி பிடிச்செல்லாம் போய் கொஞ்சுவாங்களா, ஒரு வயசுக்கு அப்புறம் பிள்ளைங்களை தொடக்கூடாது அப்படின்னு எல்லாம் நினைச்சிட்டு அவங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாம இருப்பாங்க. சோ அந்த மாதிரி சைக்கலாஜிக்கலா அட்டாச் ஆகாம இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு விஷயத்த சொல்லி தரணும்னா கிண்டல் அடிப்பாங்க. அதாவது இந்த பிள்ளை வந்து பாரு எப்படி பண்ணுது பாரு, எங்க வீட்லயே இவதாங்க கருப்பு, அந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறது. அதே மாதிரி நம்ம என்ன சொல்றது புல் டவுன் பண்றது, இது இவளுக்கு வந்து படிப்பே ஏறாது, கணக்குன்னா இவளுக்கு சுத்தமா வராதுங்க, 4 பேர் எதிரில வந்து கிண்டல் அடிப்பாங்க. சோ அப்ப அந்த கிண்டல் அடிக்கும் பொழுது அது வந்து சைக்கலாஜிக்கலி ஊண்டாகும். அது வந்து பெற்றோருக்கு தெரியாது, அந்த குழந்தை வந்து சைக்கலாஜிக்கலா ஊண்டாயிருக்கு அப்படின்றது வந்து பெற்றோருக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்து எதார்த்தமா இப்படி சொன்னா அவ மோட்டிவேட் ஆகி படிப்பா அப்படின்னு நினைப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அந்த மாதிரி.
அதனால இப்படி சொன்னா அது படிச்சுக்கும் அந்த குழந்தை அப்படின்னு அவங்க நினைப்பு. அதனால அப்படி சொல்லியிருப்பாங்க. அதனால அவங்கள நம்ம குறை சொல்றது இல்ல, நாம நம்மளை மாத்திக்கணும். அதாவது ஒரு காக்னிட்டிவா நம்ம வந்து ஒரு ரேஷனல் திங்கிங் கூட நாம நம்மளை மாத்திக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இதை பேசுவோம். பட் இப்படி எல்லாம் நம்ம இனி வந்து நம்ம வளர்க்கிற குழந்தைகளை இதெல்லாம் இல்லாம வளர்க்கலாம். அதே மாதிரி 100% பாசிட்டிவான 100% பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது அவங்க அதை மிஸ்டேக் நினைக்கலாம், நான் குழந்தைகளுக்கு வந்து அது மிஸ்டேக்கா இருக்கலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கலா நெக்லெக்ட் பண்றது. பிசிக்கலா நெக்லெக்ட் பண்றதுன்னா ஒரு கட்டி பிடிச்சி கொஞ்சி கட்லிங் பண்ணி அப்படியெல்லாம் வளர்த்தணும் அப்படின்றது வந்து ஆக்சுவலா சைக்கலாஜிக்கலா என்ன சொல்றாங்க, நம்ம குழந்தைய வந்து கட்டி பிடிச்சி இது பண்ணும்பொழுது ஆக்சிடாசின் சுரக்குது, ஒரு பாதுகாப்பு உணர்வு அந்த குழந்தை. ஆக்சிடாசின் அப்படின்ற ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் சுரக்குது, அது வந்து ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்குன்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளோட பால் குடிக்கும் பொழுது அந்த குழந்தைக்கு கிடைக்குது அப்படின்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு உணர்வு ஒரு கட்டி பிடித்ததுல தான் கிடைக்குது, ஒரு கையை பிடிச்சு பேசுறதுல கிடைக்குது. சோ இதெல்லாம் கிடைக்காத குழந்தைகள் பிசிக்கலா நெக்லெக்ட் ஆன குழந்தைகளா இருக்காங்க. சோ இவங்களுக்கும் வந்து மனசளவுல இதெல்லாம் நமக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சைக்கலாஜிக்கலி நெக்லெக்ட் ஆன குழந்தைகள் பாத்தீங்கன்னாக்கா தன்னையே நேசிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பயுமே கீழே இழுத்து விடப்பட்டு பேசப்படுறதுனால, ஏளனப்படுத்தி பேசப்படுறதுனால தன்னையே நேசிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கும். அதே மாதிரி எல்லா சமூகத்து மேல ஒரு கோபம் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா தனக்கு அது கிடைக்கல அப்படின்றதுனால கோபம் இருக்கும். அதே மாதிரி பிசிக்கலி நெக்லெக்ட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி வந்து ஈவன் அவங்களுக்கு வந்து பிசிக்கலா பாத்தீங்கன்னா ஃபுட்டு, ஷெல்டர் அந்த மாதிரி, அதாவது உணவு, உறைவிடம், அவங்களுக்கு தேவையான உடை, ஒரு ஏழ்மை நிலையில இருக்கிற குழந்தைகளும் இந்த பிசிக்கலி நெக்லெக்ட்ல வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு தான் நேரம் இருக்கும், இதெல்லாம் கூட கவனிக்க நேரம் இருக்காது. வேலை பார்த்துட்டு அந்தந்த நேரத்துக்கு தேவையானது கூட கொடுத்துருக்க முடியாது. சோ அந்த மாதிரியான குழந்தைகள் இருப்பாங்க. இந்த குழந்தைகள் வந்து சைக்கலாஜிக்கலி நிறைய அஃபெக்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஈவன் அதாவது சின்ன சின்ன பதட்டங்கள், வாழ்க்கை குறித்த ஒரு பயம், இதெல்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா அபியூஸ்னா இன்னும் ஒரு வன்முறையா போறது. அதாவது இது வந்து நெக்லெக்ட் அப்படின்றது வந்து ஒரு புறக்கணிப்பா இருந்த ஒரு விஷயம். அடுத்தது அபியூஸ்ன்றது வந்து ஒரு வன்முறையாவே நடக்கிறது. பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நிமிஷம் மியூட் பண்ணிருங்க, அப்பதான் பேசுறவங்க இது கேக்கும். பேசுங்க. பிசிக்கல் அபியூஸ் அப்படின்னும் பொழுது அவங்கள அடிக்கிறது, திட்டுறது, சில பேர் வந்து உதைப்பாங்க, ஓட ஓட உதைக்குவாங்க குழந்தைங்க. அதாவது அந்த ஒரு 7-8 வயசுல அதை செய்யும் பொழுது அந்த குழந்தைங்களுக்கு வந்து தன்னுடைய ஒரு அவமான உணர்வு அவங்களுக்கு தோணும். தான் என்ன தப்பு பண்ணிட்டோன்னே தெரியாது அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு அந்த குழந்தைத்தனத்துல வந்து எல்லாமே குழந்தைத்தனம் தான். அதுல வந்து நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னு புரியாது. ஏன்னா உலக என்ன சொல்றது, சூழல் குறித்த எந்த ஒரு அவேர்னஸும் அவங்களுக்கு இருக்காது. அப்படி இருக்க குழந்தைங்களா துரத்தி அடிக்கும் பொழுதோ, இல்ல ஒரு பாத்தீங்கன்னா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இப்படி தப்பு பண்ணிட்டியா, 4 பேர் இதுல என்ன அவமானப்படுத்திட்டியான்னு சொல்லிட்டு சூடு வைப்பாங்க குழந்தைங்களுக்கு. பழுக்க காய்ச்சி கொண்டு வந்து சூடு வைப்பாங்க. அந்த சூடு வந்து அவங்க லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க குழந்தைங்க. அந்த வயசுல அந்த இல்லைங்க இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு தாங்க நான் செஞ்சேன் அப்படின்வாங்க. ஆனா அந்த குழந்தை அந்த தப்பு பண்ணுதா இல்லையான்றது வேற விஷயம். ஆனா இந்த சூடு வச்ச அந்த ஒரு உணர்வை வந்து லைஃப் லாங் மறக்க மாட்டாங்க. இது வந்து பிசிக்கல் அபியூஸ். அடுத்தது எமோஷனல் அபியூஸ்ன்றது வந்து அதான் கேவலமா திட்டுறது, அசிங்கமான வார்த்தைகளால திட்டுறது குழந்தைகளை வந்து. குழந்தைகளுக்கு வந்து அந்த வயசுல தெரியும் சில வார்த்தைகள் வந்து ரொம்ப வந்து மோசமான வார்த்தைகள் தெரியும். சோ அந்த வார்த்தையால திட்டும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அதோட மீனிங் தெரியலனாலும் இது மோசமான வார்த்தைன்றது தெரியும் பொழுது நம்ம ஏன் இந்த வார்த்தையால சொல்றாங்க அம்மா அப்பா வந்து ஏன் இந்த வார்த்தையால நம்மளுக்கு இந்த வார்த்தை சொல்லி திட்டாரு, இதுவும் வந்து ஒரு 40 வயசுலயும் நம்மள வந்து யோசிக்க வைக்கும். அப்ப என்னன்னா இந்த வார்த்தையை திரும்ப கேட்டக்கூடாதுன்ற பயம் உள்ளுக்குள்ள இருக்கும். இந்த வார்த்தை திரும்ப எங்கேயுமே நமக்கு வந்து பாத்திரக்கூடாது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் குழந்தைகளுக்கு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா செக்ஷுவல் அபியூஸ். செக்ஷுவல் அபியூஸ் சின்ன சின்ன சீண்டல்கள் கூட குழந்தைகளுக்கு பொறுத்தவரைக்கும் அபியூஸ் தான். அதாவது பெண் குழந்தைகளோ இல்ல ஆண் குழந்தைகளோ அவர்களை வந்து அவர்களுடைய தகாத இடத்துல வந்து தொடுறது அப்படின்றது, அவங்களுக்கு பிடிக்காம தொடுறது அப்படின்றது கண்டிப்பா வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு அபியூஸா தான் போய் முடியும். அபியூஸ் செக்ஷுவல் அபியூஸா நடக்கணும்னே அவசியம் இல்லை. சின்ன சின்ன இந்த மாதிரியான சீண்டல்கள் கூட அபியூஸ் அப்படின்றதுதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா
அது வந்து கண்டிப்பா அவர்களுடைய மனசுல வந்து வாழ்நாள் ஃபுல்லா இருக்கும். அந்த தாத்தா நம்மள வந்து அன்னைக்கு அந்த மாதிரி அசிங்கமா நம்மள ஏன் தொட்டாரு அப்படின்ற எண்ணத்திலேயே வந்து ஆண் வர்க்கத்தையே வெறுக்கிற பெண்கள் நிறைய இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அது வந்து என்னன்னா அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கூட பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி சின்ன 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 வயசுல ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், நிறைய இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து நிறைவேறாம போகுது. இந்த ஒரு ஆக்சுவலி இப்படிதான் இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, அது நிறைவேறாம இருக்கு. சோ இப்படி அடக்கப்பட்டு நம்ம பெற்றோர்களால கண்ட்ரோல் செய்யப்படுறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதையும் வெளிப்படையா பேச முடியாம போகுது. ஏதோ ஒரு பிரச்சனைனால நம்ம குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிடுறோம். அப்புறம் ஏதோ ஒரு விதத்துல அவமானத்துக்கு ஆளாயிடுறோம். இப்படி எல்லாம் சேர்ந்து தன்னையே வெறுக்கும் ஒரு நிலைக்கு வந்து ஆளாயிடுறாங்க. அந்த இன்னர் சைல்டு ஆளாயிடுது. அந்த இன்னர் சைல்டு வந்து காலமெல்லாம் அதே அந்த அந்த உணர்வோட மட்டுமே தான் இருக்கு. சோ இந்த உணர்வோட இருக்கிற இந்த இன்னர் சைல்டோட இந்த குணம் வந்து சப்கான்சியஸா நம்ம மைண்ட்ல இருந்துட்டே தான் இருக்கும். சோ இது வந்து நம்மளுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்லயும் ஒவ்வொரு பிஹேவியர்லயும் வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம்ல இருக்கிற குழந்தை கண்டிப்பா எப்பயுமே நம்மளால இது முடியாது, நம்மளால இது செய்ய முடியாது அப்படின்ற ஒரு தாட்ல தான் இருக்கும். ரொம்ப டாமினண்டா ஒரு ஓவர் டாமினண்டா வளர்த்துற பெற்றோர்கள் இருக்கிற குழந்தை வந்து தனக்கு வந்து எந்த ஒரு ஃப்ரீடமுமே இல்ல, வெளிப்படையா எதுவுமே பேச முடியல இருக்கும். இதே வந்து சில பேர் ஓவர் ப்ரொடெக்டிவா இருப்பாங்க. பயங்கர ஓவர் ப்ரொடெக்டிவா இருக்கிற குழந்தைகளும் வந்து தனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அவங்க எல்லாம் செஞ்சிருவாங்கன்றதுனால தனக்கு எதுவுமே செய்ய தெரியாதுன்ற ஒரு உணர்வோட தான் இருக்கும். தன்னால எதுவும் முடியாது அப்படின்ற ஒரு உணர்வோட தான் இருக்கும். சோ இந்த மாதிரி அந்த இன்னர் சைல்ட வந்து நம்மளுடைய பிஹேவியர்ஸ மாத்திக்கிறதுக்காக, அதாவது நிறைய வந்து சைக்கலாஜிக்கல் இஷ்யூஸும் வந்து நம்ம இன்னர் சைல்ட கவனிக்கிறதுனால மாத்திக்க முடியும். ஆனா அதை வந்து நம்ம வந்து சைக்கலாஜிஸ்டையோ இல்ல ஒரு சைக்காட்ரிஸ்டையோ பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறது நல்லது. ஆனா சின்ன சின்ன பிஹேவியரல் பிரச்சனைகளை நம்ம வந்து நம்ம இன்னர் சைல்ட ஆராயறதன் மூலமாக நம்ம வந்து அது சரி பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா வந்து ஒரு விஷயத்துக்கும் வந்து சந்தேகப்படுறது, இது நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து நாம வந்து நம்மளோட இன்னர் சைல்ட அனலைஸ் பண்ணி நம்ம வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அப்படி வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நம்ம இன்னர் சைல்டு அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு வந்து சும்மா ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். சோ இதெல்லாம் வந்து இது எல்லாருக்கும் இருக்கும்ன்றது சொல்ல முடியாது. அட்லீஸ்ட் இதுல வந்து ஒரு 5 இருந்தாலும் நம்மளோட இன்னர் சைல்டு அனலைஸ் பண்ணி அதை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம வந்து நீங்க உங்களுடைய ஏதாவது ஒரு ரெக்கார்ட் புக்ஸ் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா அதுல நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம வந்து we can அந்த இன்னர் சைல்ட வந்து நம்ம வந்து அந்த wounded இன்னர் சைல்ட வந்து வாய்ப்பை வந்து நம்ம பெற முடியும். சோ இப்ப வந்து அதனால என்னென்ன விஷயங்கள் நம்மகிட்ட இருந்தாக்கா நம்ம இன்னர் சைல்டு பாதிக்கப்பட்டிருக்குன்றதுக்கு சில விஷயங்கள் நான் சொல்றேன். இப்ப வந்து நம்ம வந்து சில பேர் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்டா இருக்கும், எல்லாத்துலயும் ஐ எம் 100% பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு. ஆக்சுவலா அதனால என்னன்னா ஒரு பைத்தியகாரத்தனமா வேலை செய்வாங்க. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் திட்டுவாங்க, இவ்வளவு நீட்டா வைக்கல, இந்த இடம் அசிங்கமா இருக்கு அப்படின்னு துடைப்பாங்க. அப்புறம் அதே மாதிரி 9 மணிக்கு டான்னு போகணும்னா அந்த டைமுக்கு போகணும், போகலன்னா வீடையே வந்து ஒரு ரணகலம் படுத்திடுவாங்க. அந்த மாதிரி டூ மச் ஆஃப் பர்ஃபெக்ஷனிசமா இருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து சில பேர் வந்து பயங்கர டெக்கரேட்டிவ் பண்ணிக்குவாங்க, நல்லா அழகா ட்ரெஸ் பண்றது தப்பு இல்ல, ஓவரா மேக்கப் பண்ணிக்கிறது, எப்ப பாரு வந்து அந்த ஒரு மேக்கப் சாதனங்கள் வாங்குறது, அதை வந்து போட்டு பாக்குறது, இந்த மாதிரி தன்னை வந்து எக்ஸிபிட் பண்றதுல வந்து ரொம்ப விருப்பப்பட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து நம்ம பாடியை வந்து ஓவரா எக்ஸசைஸ் பண்றது, ஓவரா ஒர்க் அவுட் பண்ணி நான் ஸ்லிம்மா இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா ஒர்க் அவுட் பண்றது. அதே மாதிரி அதுல ஆப்போசிட்டா ஓவரா சாப்பிட்டு பயங்கர வெயிட் போட்டுருக்குது. அதாவது அவங்களால வந்து தடுக்கவே முடியாது, அதாவது ஒரு எமோஷனல் ஈட்டிங்க வந்து அவங்களால ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதே மாதிரி வந்து சில பேர் என்ன ரொம்ப ஷட்டிலான கலரான ட்ரெஸ் தான் போடுறது, அதை வந்து கொஞ்சம் டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப இதா இருக்கு. அதே மாதிரி ஓவர் அச்சீவர்ஸா இருக்கும்னு ஆசைப்படுறது, ரிஸ்க் டேக்கிங், நிறைய ரிஸ்க் எடுக்கணும். இந்த எந்த ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, ரிஸ்க் சாப்பிடுற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு ரிஸ்க் எடுக்கிறத அடிக்கடி வந்து ஒரு வேலையா செய்யறது. அதையே வந்து அந்த ரிஸ்க் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து லைஃப்ல வந்து ஏதோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு.
அதே மாதிரி மத்தவங்க வந்து சந்தோஷப்படுற மாதிரி நடந்துக்கிறது. அதாவது எப்பயுமே வந்து யார்கிட்டயும் நோ சொல்ல முடியாது அவங்களால. சரிங்க, சரி நான் செஞ்சிடறேன், அதுக்கு என்ன செஞ்சிடலாம், அதுக்கு என்ன செஞ்சிடலாம் செஞ்சிருவாங்க, சொல்லிடுவாங்க. ஆனா அவங்களால செய்ய முடியலன்னு எல்லாத்தையும் வேலையும் இழுத்து போட்டுக்குவாங்க. இழுத்து போட்டு ஐயோ இவ்வளவு வேலை இருக்கு எப்படி செய்யுது, ஆனா முடியாது. ஆனா அவங்க கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கணும். நான் வந்து நல்லவன் அப்படின்றத வந்து காமிச்சிக்கணும், எக்ஸிபிட் பண்ணணும்ன்றதுக்காக அதே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி நல்ல ஓவரா ஜோக் அடிச்சுட்டு ஜாலியா சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான உணர்வுகள் இருக்காது. அவங்க வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் வந்து ஒரு ஓவர் இதா இருப்பாங்க, எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து என்னன்னா எப்பயுமே டவுட் இருக்கும், எல்லாரும் எப்படி அவ்வளவு கேஷுவலா இருக்க முடியுது இவங்களால. அப்போ அவங்க எல்லாம் சும்மா ஏமாத்துறாங்க, நடிக்கிறாங்க, இப்படி எல்லாம் எல்லா விஷயத்துக்கும் கேஷுவலா இருக்க முடியாது, அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு செயலை எடுக்கணும்னாலும் எனக்கு வந்து இதை வந்து டக்குன்னு எடுத்து செஞ்சிட முடியாது, ஏன்னா ஒரு பயம் இருக்கும், என்னாலலாம் இது முடியாதுப்பா. என்ன ஆக்சுவலா அவங்களுக்கு அதுல பயங்கர டேலண்டடா இருப்பாங்க. ஆனா ஆரம்பிக்கும் பொழுதே அவங்களுக்கு வந்து அதுல ஒரு ஃபீலிங் என்னன்னா என்னால இதை செய்ய முடியாது, என்னால இது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி எப்பயுமே வந்து ஆஹ் தனக்கான ஒரு போதாமை இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது நான் வந்து அவ்வளவு ஒண்ணும் லாக்கி இல்ல, ஏன்னா நீ சூப்பரா பண்ணிருக்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணாங்களா கூட அதை ரிசீவ் பண்ணிக்க கூட ஒரு தயக்கம். அவங்க எதுக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணாங்க, நம்ம ஒண்ணும் அப்படி ஒண்ணும் பண்ணிடலையே. அப்ப அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா அதுல ஏதோ ஒரு ஆதாயம் இருக்கு, அதுக்குதான் அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்றது. அதாவது ஒரு அப்ரிஷியேஷன் ரிசீவ் பண்றதுக்கும் ஒரு தயக்கம், அதே மாதிரி அடுத்தவங்களை அப்ரிஷியேட் பண்றதுக்கும் ஒரு தயக்கம். இல்ல ஒரு கோபமோ சிரிப்போ அழுகையோ இதெல்லாம் வந்து ஈஸியா எக்ஸ்பிரஸ் பண்ணவே மாட்டாங்க. ஏதாவது வந்து நம்ம வந்து இந்த இடத்துல போய் சொல்ல முடியாது, இந்த இடத்துல போய் சொல்லக்கூடாது, இந்த இடத்துல வந்து சிரிக்க கூடாது, அந்த மாதிரி ஒன்னொன்னும் வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி நம்மள வந்து தனிமைப்படுத்திடுவாங்களோ, நம்மள வந்து தனியா விட்டுருவாங்களோ, அதனால வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்கலாம். எவ்வளவு ஒரு தப்பா அது வந்து உறவுகளுக்கோ இல்ல நட்புகளுக்கோ, முதல்ல சொன்னேன் இல்லையா ஒரு எக்ஸாம்பிள், அது மாதிரி உறவுகளா இருக்கட்டும் நட்புகளா இருக்கட்டும், அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க, ஏன்னா அவங்க நம்மள தனியா விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். அதே மாதிரி மத்தவங்களுக்காக வந்து பயங்கர ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க, தன்னை கண்டுக்கவே மாட்டாங்க. தனக்கு வந்து என்ன உடம்பு சரியில்லைனாலும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அதுவே வந்து வீட்டுல இருக்க மத்தவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓடி 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 போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, பயங்கரமா ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான கேரக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி அப்பா கிட்டயோ இல்ல அம்மா கிட்டயோ ஒரு க்ளோஸ்னஸ் இல்லாத மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. அடிக்ஷன் இருக்கும். சில பேருக்கு வந்து ஏதோ ஒரு அடிக்ஷன், அதாவது உணவு பழக்கமா இருக்கட்டும் இல்ல ஆல்கஹால், ஏதோ ஒரு அடிக்ஷன் இருக்கும். சில பேர் வந்து போர்னோகிராஃபி பாக்குறது, செக்ஷுவல் அடிக்ஷன், இதெல்லாமும் கூட இந்த மாதிரியான அந்த மாதிரியான செக்ஷுவல் விஷயங்கள் பேசுறது வந்து பிடிச்சிருக்கும். சோ இத வந்து இந்த மாதிரியான வாழ்க்கையை வந்து கொண்டாடுறதுக்கு தெரியாது, எல்லாமே இருக்கும். ஆனா அந்த எல்லாம் நிறைவா இருக்கும், பணம் இருக்கும், பொருள் இது இருக்கும், வேலை இருக்கும், தன்னை கொண்டாடுறதுக்கு மனிதர்கள் கூட இருப்பாங்க. எல்லாரும் இருந்தாலும் அது ஒரு கொண்டாட்டமாவே எடுத்துக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை கொண்டாட்டமா எடுத்துக்க தெரியாது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அதே மாதிரி எந்த விஷயத்தையும் தானா ஆரம்பிக்க மாட்டாங்க, அப்படி ஒரு ஃபோர்ஸபிளா ஆரம்பிக்கணும், யாராவது ஒரு புஷ் பண்ணி மோட்டிவேட் பண்ணி தள்ளிவிட்டா ஆரம்பிப்பாங்க. அப்படியே ஆரம்பிச்சாலும் அதை வந்து கொஞ்சம் தொடர்ல எடுத்துட்டு போயிட்டு அப்புறம் முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அதை முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப சங்கடமா இருக்கும். சோ அதை வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு பயங்கர, அது ஒரு ரெகுலரா பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். சரி பாதியிலே விட்டுருவாங்க. அப்பயும் யாராவது ஒரு புஷிங் மெக்கானிசம் பின்னாடி தேவைப்படுது அவங்களுக்கு. சோ இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள், இந்த மாதிரி இதுல வந்து ஒரு 20-25 விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இதுல ஒரு 5 இருந்தா கூட நம்ம வந்து நம்மளுடைய இன்னர் சைல்ட அனலைஸ் பண்ணி பார்த்து அந்த குணத்தை நம்ம, ஏன்னா இந்த குணம் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்கு தடையா இருக்கும், நம்மளுடைய ஃபர்தரா வந்து ஒரு எக்ஸ்பிரசிவா வாழ முடியாது, ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்காம இருக்கும் நம்ம கிட்ட, நம்ம நினைச்சதை சாதிக்கவும் முடியாது, ஏதோ ஒரு முட்டுக்கட்டை நம்ம கிட்ட இருந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி இந்த இன்னர் சைல்ட வந்து அனலைஸ் பண்ணி அந்த ஒரு இன்னர் சைல்டுக்கு வந்து நம்ம ஒரு பாதுகாப்பை கொடுத்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பா நம்ம வந்து அந்த இன்னர் சைல்டோட அந்த ஊண்டை வந்து நம்ம வந்து ஹீல் பண்ண முடியும், அதாவது அதை குணப்படுத்த முடியும். அப்ப அந்த ஊண்டை குணப்படுத்திட்டோம்னா நம்ம வந்து வாழ்க்கையை வந்து லகுவா நம்ம வந்து எதிர்கொள்ள முடியும். சோ அதுக்கான அந்த செய்முறை பயிற்சிகள் எல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த செஷன்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். அருமையா சொல்லிட்டீங்க எழில்.
நிறைய விஷயம் இன்னர் சைல்டு பத்தி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறீங்க. இப்போ என்னுடைய இது வந்து இப்ப நான் பேச போறது தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு குறித்து. முதல்ல இந்த விஷயத்துல வந்து தற்கொலை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு லெசனா ஒரு செஷன் மாதிரி நீங்க இத வந்து பார்க்கணும். இதுல இருந்து நீங்க வந்து எவ்வாறு அந்த தற்கொலைங்கிற ஒரு எண்ணங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிற விஷயத்த கத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன். சரி, இனி டாபிக்ல போலாம். தற்கொலை எண்ணங்கள். தற்கொலைங்கிறது என்ன முதல்ல அப்படின்னு பார்த்தோம்னா, தற்கொலை என்பது ஒருவர் தானே மாய்த்துக் கொள்வது. அதுதான் தற்கொலைன்னு நம்ம சொல்றோம். தன்னோட உயிரை தானே எடுத்துக்கிறதுக்கு பேர் தான் தற்கொலைன்னு நம்ம சொல்ல முடியுது. அந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுவது பெரும்பாலானவர்கள் நிறைய பேர் முயற்சி செய்வாங்க. அந்த தற்கொலை முயற்சியை நிறைய பேர் செய்வாங்க. ஆனால் அதுல வந்து கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எல்லாரும் மியூட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கேட்கறதுக்கு வசதியா இருக்கும். யாருன்னு தெரியல. இல்ல அது பார்த்தா தெரியுங்க. இருக்காங்களா? தற்கொலை எண்ணங்கள் நமக்கு எப்படி வருது முதல்ல அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். தற்கொலை எண்ணங்கள்ங்கிறது நிறைய நிறைய காரணங்களால வருது. நம்ம சாதாரணமா ஒரு வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையில ஏன் சடனா போய் நம்மளே வந்து வாழ்க்கைய முடிச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல ரெண்டு வகையான மனிதர்கள் இருக்காங்க. ஒருத்தர் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் வாழ்ந்துட்டே வந்துட்டு இருப்பாங்க, ஒரு நடுத்தர வயதுல இருப்பாங்க, இல்ல முதியவர்களா இருப்பாங்க. இந்த மாதிரிப்பட்டவங்க வாழ்க்கை ஒரு கட்டத்துல சலிச்சு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அந்த நேரத்துல இந்த மாதிரியான மனசோர்வு காரணமாகவோ, நிறைய அவங்களோட வாழ்க்கை முறை காரணமாகவோ, வறுமையின் காரணமாகவோ, உழைத்து உழைத்து களைத்து போனதன் காரணமாகவோ, பலவிதமான பிரச்சனைகளின் காரணமாக அவங்க வந்து அந்த முடிவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்த இரண்டாவது வகை யாருன்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு யங் ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு இந்த அடலசன்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு டீனேஜ் அடலசன்ஸ் ஏஜ்ல இருக்கிறவங்க, யங் அடல்ட்ஸ், அந்த 40 வயதிற்கு முற்பட்டவர்களா இருப்பாங்க. இவங்க எல்லாரும் ஏன் அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு போறாங்கன்னா, இது ஒரு அவசர முடிவுக்கான ஒரு சூழலாத்தான் இவங்களோட முடிவை, தற்கொலை முடிவை நம்ம வந்து எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த முடிவுகளுக்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா, ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நிறைய பேருக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடியதே ஒரு மனசோர்வுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. அந்த மனசோர்வு எதனால வருதுன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்க்கு என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப கல்யாணம் ஆகி இருந்துன்னா அந்த மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை முறை, ஒரு உறவுகளுக்குள்ள சரியான புரிதல் இல்லாம, கணவன் மனைவி கிடையிலையோ, மாமியார் மாமனார் கிடையிலையோ, இல்ல அம்மா மகளுக்கு இடையே ஏதோ ஒரு புரிதல் இல்லாம, இப்ப திருமணம் ஆகாமல் இருந்தால் வீட்டுக்குள்ளேயே அந்த வீட்டுல இருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள, அப்புறம் வந்து வெளியே அவங்க போய் புழங்குற கல்லூரி, அந்த மாதிரி வேலை பார்க்கிற இடம், இந்த மாதிரி இடங்களுக்கிடையே சரியான உறவு முறை சிக்கல்கள் இருக்கிறது தான் வந்து ஒரு பெரிய மனசோர்வு, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு காரணம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, நிறைய பேருக்கு வேலை பார்த்துட்டே இருப்பாங்க, எந்த நேரத்திலையும் அந்த ஏழ்மை, வறுமை, காசு இல்லாதது, ஒரு பைக் வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாம இருக்கும், வீடு வாங்குறதுக்கு லோன் வாங்கியிருப்பாங்க, அதை கட்ட முடியாம இருக்கும். இது எல்லாமே வறுமைங்கிறது வராது, பொருளாதார சிக்கல்கள் அப்படிங்கிறதுக்குள்ள வரும். எல்லாருக்குமே இந்த பினான்சியல் சிக்கல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுல முன்ன பின்ன, அதாவது ஆயிரக்கணக்குல சிக்கல் இருக்கா, லட்சக்கணக்குல பணச்சிக்கல் இருக்காங்கிறது வந்து அந்த பொருளாதார சிக்கல் அவங்கவங்க தனிப்பட்ட மனிதர்களை பொறுத்தது. இந்த பொருளாதார சிக்கல்கள் காரணமாகவும் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இந்த ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாம, அது யாராவது ஒருத்தர் நமக்கு நெருங்கினவங்க இருப்பாங்க, லாஸ் ஆஃப் டெத், அதாவது ஒரு லவ்டு ஒன், யாராவது ஒருத்தரை நம்ம வந்து இழக்கிறது, அப்பாவை, அம்மாவை, இல்ல கணவரை, இல்ல வந்து தாத்தாவை, பாட்டி தாத்தாவெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்ப அவங்களை இழந்தா ரொம்ப சிலர் வருத்தப்படுவோம், பிள்ளைங்க வருத்தப்படும். இந்த மாதிரியான
ரொம்ப ஒரு லாஸ் ஆஃப் லவ்டு ஒன் அப்படிங்கிறது வந்து அதுவுமே வந்து நமக்கு ஒரு நம்ம கூட அவங்க இல்லாதது, அவங்க நம்மளை அரவணைக்காதது, நம்மளை யாரோ தனியா விட்டுட்டா மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்பவும் இந்த எண்ணங்கள் வந்து தற்கொலைக்கான எண்ணங்கள் துளிர்விடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்புறம் பார்த்தோம்னா நமக்கான நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா நம்ம வெளியே போறதுக்கோ, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறதுக்கோ, இல்ல மாலுக்கு போறதுக்கோ, சும்மா சுத்திட்டு வர்றதுக்கோ நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்ல. நம்ம கூட வரப்பட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதத்துல நம்மளை பாதிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூட ஒரு சிலர் ரொம்ப அந்நியமா இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தள்ளி நிப்பாங்க. அப்ப நம்ம வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு சின்ன விஷயத்த சொல்லணும்னு வைங்களேன், நமக்கு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் இருக்குன்னா, யார் நமக்கு பக்கத்துல இருக்காங்களோ, நெருக்கமா எந்த ஃப்ரெண்ட தோணுதோ அவகிட்ட நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி யாருக்கிட்ட வந்து எந்த விஷயத்த சொல்லணுமோ, ஏதாவது ஒரு இது சொல்லணும்னா கொஞ்சம் தள்ளி நம்ம நினைக்கிற கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவோம். சோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது எல்லா பக்கமும் இருந்துகிட்டே இருக்கிறது தான். அதை யாரும் வந்து ஒதுக்கிட்டு வாழ முடியாது. அப்படி ஒதுக்கிட்டு வாழ்ந்து தனிமையா இருக்கும்போது மட்டும்தான், யாருடனும் பேசாமல் தனியா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பிரச்சனை அதிகமா இருக்கும். இப்படியான ஒரு மனசோர்வுக்கான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்கான காரணங்கள் இது எல்லாமே இருக்கும். அடுத்தது இரண்டாவது காரணம் மது அல்லது போதைப் பொருள். நம்ம வந்து ஆல்கஹாலிசம், ஆல்கஹால் வந்து ட்ரிங்கிங் ஆல்கஹால் இஸ் பேண்ட்னு சொல்றோம், அப்படிங்கிறோம், இப்படிங்கிறோம், குடிக்க கூடாதுங்கிறோம், ட்ரக் யூசிங் எல்லாமே வந்து அரசாங்கம் எல்லாமே செய்யறாங்க. ஆனா புழக்கத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த குடிக்கிறவங்க மட்டும்தான் குடிக்கிறதுக்கு கிடைக்காம இறந்து போறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறோம். அப்படின்னு இல்ல. சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குடிக்கிறோங்கிறதுனால நம்மள சமூகத்துல இருந்து தள்ளி வைக்கிறாங்க, அந்த ஒரு வெறுப்பு காமிக்கிறாங்க இல்லையா, அது கூட அவங்களுக்கு வந்து தற்கொலைக்கு தூண்டலாம். சோ இந்த மது மற்றும் போதை பழக்க வழக்கங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த ஒரு காரணமா அமையுது. அடுத்தது டெர்மினல் இல்னஸ்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப வருஷமா வந்து வயிறு வலியோடையோ இல்ல ஏதாவது ஒரு பெரிய சர்ஜரி பண்ணிருப்பாங்க ஆக்சிடென்ட்ல, அந்த மாதிரி இருந்து டெர்மினலி இல் பேஷண்ட்ஸ்க்கு அந்த மாதிரியானது. அதுக்குதான் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல பெரும்பாலும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்டவங்களுக்கு தனியா தெரபிஸ்ட், கவுன்சிலர்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க ரெகுலரா போய் அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம வீட்டுல கூட ஒரு உடல் சரியில்லாதவங்க, உடல்நிலை சரியில்லாதவங்க அப்படி யாராவது இருந்தா வீட்டில் இருப்பவங்க என்ன செய்யலாம், கூட உட்கார்ந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு அந்த தனிமை என்பதும் தன்னுடைய உடல் குறை குறித்தும் ஒரு பலகீனமான ஒரு இடம் இல்லாம இருக்கும். அது ஒண்ணு. அப்புறம் கடும் மனப்பிறழ்வுகள்னு ஒண்ணு இருக்கு, சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த சைக்கோசிஸ் வந்து பெரும்பாலும் அது ஒரு நோய் தான். எப்படி வந்து இப்ப டெர்மினலி இல்லைன்னு நான் சொல்றேனோ அதே மாதிரி சைக்கோசிஸ்ங்கிறது அந்த மனப்பிறழ்வுங்கிறது ஒரு நோய் தான். அதனால அந்த கான்வல்யூஷன்ஸ், ஹலுசினேஷன்ஸ் இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். அதனாலயும் அவங்களுடைய தற்கொலை எண்ணங்கள் கூடும். இந்த மாதிரி வந்து இந்த தற்கொலை எண்ணங்களுக்கு நம்ம இப்ப எல்லாமே காரணங்களை பார்த்தோம். இந்த காரணம் வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா யாரு அதிகமான தற்கொலைக்குள்ள ஈடுபடுறாங்க அப்படின்னு, பெண்களா ஆண்களா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதிகமா முயற்சி பண்றவங்க பெண்களா தான் இருக்காங்க. ஆனா அதிகமா இறக்குறவங்களை பாத்தீங்கன்னா அது ஆண்களா தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா ஆண்கள் கையெடுக்கிற அந்த தற்கொலை சாதனங்கள் என்பது ரொம்ப டெட்லியஸ்ட் ஒரு வெப்பனா இருக்கு, ஒரு துப்பாக்கியா இருக்கு, கத்தியா இருக்கு, அந்த மாதிரி. பெண்கள் பெரும்பாலும் ஏதோ ஒரு சின்ன சின்ன காயங்கள், கையில வெட்டிக்கிறது, அந்த மாதிரி சின்ன சின்ன காயம். அப்ப அதுவும் வந்து நம்ம வந்து இது வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து நம்ம இது முழுசா எடுத்துக்கிட்டு போகக்கூடிய அவசியம் இல்லை. இது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இன்னைக்கு பாக்குறாங்க. சரி, இதுக்கு வந்து ஏன் வந்து இந்த எண்ணம் வந்து நம்ம தலைக்குள்ளாடி வருது முதல்ல, அதுக்கு பயாலஜிக்கலா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து நம்ம மட்டும்தான் மனசோர்வுனால நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லல, அந்த நினைக்கிறோம்னு சொல்லும் போது எது வேலை செய்யுது நம்ம உடம்புல அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். பிரெயின், நம்மளுடைய பிரெயின் தான் இந்த எண்ணங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பிரெயின் தான் செயல்பட ஆரம்பிக்குது. இதுல பார்த்தோம்னா அந்த பிரெயின்ங்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எப்பவுமே ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு வைப்போம். இப்ப நம்மளை நோக்கி ஒரு பாம்போ இல்ல ஒரு நாள் இடியா இடிக்குது, ராத்திரி இருட்டா இருக்கு, அப்ப நமக்கு ஒரு பயம் இருக்கு. அதை எப்படிதான் நம்ம இன்னைக்கு கழிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஒரு பாம்பை பார்த்தா ஓடிடுவோமா இல்ல அடிப்போமா அது அப்படிங்கிற பயம், டென்ஷன், அந்த மாதிரி இது வந்து ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸா அதை நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம எப்போ ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கோம், பஸ் ரோட்ல போயிட்டு இருக்கு,
நம்ம வந்து பஸ் இங்க நேர பஸ் ஸ்டாண்ட் நம்ம கிட்டதான் வந்து நிக்கும், நம்மள மோதிரும், நம்ம பயப்படுறோம் இல்லையா? இந்த மாதிரி மனசுக்குள்ள தோன்ற ஒரு அதீத பயம் இல்ல அதீத குழப்பங்கள், இந்த மாதிரி பட்டது எல்லாமே வந்து நம்ம குரோனிக் ஸ்ட்ரெஸ்ஸா மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. எப்பவுமே அந்த அந்த மாதிரிப்பட்ட மனிதர்கள் ஸ்ட்ரெஸ்க்குள்ளேயே இருப்பாங்க, அந்த மன அழுத்தத்துக்குள்ளேயே இருந்துகிட்டே இருப்பாங்க. அப்ப அந்த மன அழுத்தம் தான் வந்து அந்த குரோனிக் ஸ்ட்ரெஸ்ங்கிற ஒரு இடத்துக்கு நம்மளை நகட்டுது. அப்போ நம்ம முதல்ல வந்து ஒரு விஷயத்த பார்த்தா, இப்போ ஒரு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ஒரு ஒரு எஜுகேஷனுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குன்னு இருப்போம். ஒரு எக்ஸாம், ஒரு என்ட்ரன்ஸ் எழுதுறோம், இல்ல ஒரு ஏதோ ஒரு செமஸ்டர் எழுதுறோம், ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் எழுதுறோம். இந்த எக்ஸாம்ல வந்து நம்ம வந்து நமக்கு இடம் கிடைக்கல, நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், இல்ல அடுத்து அரியர் வச்சுட்டோம், இல்ல அடுத்தது இதுங்கிறோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருதுன்னு வைப்போம். அப்போ என்ன பண்றோம், நம்மளோட எஜுகேஷன் சாய்ஸ நம்ம வந்து மாத்துறோம். எஜுகேஷன் சாய்ஸ மாத்துறோம் அப்படிங்கிறது, இப்ப பிளஸ் டூ முடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்கிறோம், நமக்கு என்ட்ரன்ஸ்ல இடம் கிடைக்கல அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து உடனே எக்ஸ்ட்ரீம் எண்டுக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, அடுத்தது இது இல்லை என்றால் அடுத்தது நம்ம என்ன படிக்கலாம்? அப்போ வந்து அந்த சாய்ஸ், அந்த நம்ம இப்ப வந்து நிறைய பிளான் ஏ, பிளான் பி அப்படியெல்லாம் நம்ம பேசுறோம். எல்லாமே நம்ம நிறைய இடங்கள்ல நம்ம பேசுறத கேட்கிறோம், நிறைய பேர் பேசுறத கேட்கிறோம். ஒரு விஷயம் வந்து ஒரு இடத்துல வந்து நமக்கு அந்த எஜுகேஷன் சாய்ஸ் நமக்கு சரிப்பட்டு வரல அப்படின்னு சொன்னா அடுத்தது பிளான் பிக்கு போறோம். அந்த பிளான் பி நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுதான்னு பாக்குறோம். இல்ல ஜஸ்ட் நம்மால ஸ்டெபிலைஸ் ஆக இருக்க முடியுது அப்படின்னு சொன்னா இந்த என்ட்ரன்ஸை நம்ம நெக்ஸ்ட் இயர் எழுதுறதுக்காக நம்ம ட்ரை பண்றோம். சோ ஒவ்வொன்னையும் வந்து ஒரே நேரத்துல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா, இன்னைக்கு போயிடுச்சா, நமக்கு மார்க் இல்லையா, இன்னைக்கு இல்லையா அப்படின்னு பதட்டம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகாம மெதுவா ஒண்ணும் இல்ல, இதனால என்ன, 1 இயர் நமக்கு வந்து இன்னும் 1 இயர் நமக்கு கிராஸ் பண்ணோம்னா அடுத்த வருஷம் எழுதிட்டு போறோம் இல்லையா, இதுல என்ன சாய்ஸ் இருக்குதோ அதை நம்ம பார்த்துட்டு போறோம். நம்ம என்னைக்குமே வாழ்க்கைங்கிறது இந்த 18 வயசோடையோ 20 வயசோடையோ முடியறது இல்ல. மனிதனுடைய ஆயுள் காலம் என்பது இன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய 100 வயசு தாண்டி இருக்கிறாங்க, மினிமம் வந்து ஒரு 70 வயசு வரைக்கும் நல்லாவே இருக்கிறாங்க. அப்படி இருக்கப்பட்ட ஒரு மனித காலகட்டத்தை வந்து ஒரு தானே விரும்பி ஒரு மனிதன் குறுக்கிக்கிறது, ஒரு 20 வயசுல குறுக்கிக்கிறது, 15 வயசுல குறுக்கிக்கிறதுங்கிறது வந்து அவனுடைய ஒரு அந்த எண்ணங்களை சார்ந்துதான் இருக்கு. அப்ப வந்து இந்த எண்ணம் நமக்கு பிரெயின்ல எப்படி உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிறது நம்மளோட பிரெயின்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்ட்ரக்சர்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் என்ன எப்பவுமே ஒரே ஸ்டாட்டிக்லே இருக்காது. நம்ம குழந்தையா இருந்ததுல இருந்து விரிஞ்சுக்கிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும், நிறைய நியூரான்ஸ் வளரும், அதுல இருந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய வந்து விரிந்து கொண்டே இருக்கும். அந்த மூளை என்பது அப்படி அந்த பிசிக்கலாவே அது வந்து அதோட ஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம கடைசி வரைக்கும் டு த என்டையர் லைஃப் வரைக்கும் நமக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும் பிரெயினோடது. அப்படி இருக்கும்போது அதுதான் வந்து நம்மளோட ஒரிஜினல் மென்டல் ஹெல்த்துக்குள்ள ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம பாக்குறோம். இப்ப இந்த மாதிரியான ஒரு சூசைடல் தாட் அந்த மாதிரிலாம் இருக்கிற பர்சன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டிங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நம்ம ஒரு ரெகுலரா ஒருத்தர் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காருன்னு வைப்போம், அவங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அந்த நியூரான்ஸ், அந்த பிரெயின்ல இருக்கக்கூடிய நியூரான்ஸும் பிரெயின் சர்க்கியூட் ரீகனெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அது எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். அந்த நியூரான்ஸ் நிறைய ப்ரொடியூஸ் ஆயிட்டு இருக்கும், நிறைய கனெக்ஷன்ஸ் பிரெயின் சர்க்கியூட் ரீகனெக்ஷன்ஸ் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஆகும்போது அந்த பிரெயின் என்ன ஆகும்னா நல்ல டெவலப் ஆயிட்டு இருக்கும். அப்போ அவனோட அந்த சூசைடல் தாட்ஸோ ஒரு மன சோர்வா இருக்கிறதோ மன அழுத்தமா இருக்கிறதோ கம்மியாகும். அப்போ இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அது நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து இன்க்ரீஸ் நியூரோபிளாஸ்டிசிட்டிங்கிற இது வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அந்த பிரெயின் சர்க்கியூட்ஸ் எப்பவுமே ரீகனெக்ஷன் ஆகி புதுசா வர மைண்ட்ல இருக்கக்கூடிய பழைய இந்த மாதிரி சோர்வான எண்ணங்கள் நம்மை விட்டு விலகி போய்கிட்டே இருக்கும். நம்ம அதுக்காக நிறைய எக்ஸசைஸ் எவ்வளவோ பண்றோம் இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இது வந்து பயாலஜிக்கலா நம்ம வந்து நம்மள வந்து அந்த எண்ணங்களுக்குள்ள தள்ளக்கூடிய விஷயமா இருக்கு. சரி, இப்ப வந்து ஒரு சூசைட் அப்படிங்கிறது வந்து எப்படி பிரிவென்ட் பண்றது அந்த எண்ணங்களை? இப்ப வந்து நமக்கே அது ஒரு தாட்டா இருக்குன்னு வைப்போம். நம்ம ஒரு பலகீனமான மொமெண்ட்ல நம்ம இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இப்ப நம்மளே பாத்துட்டு இருக்கீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கோம். இப்ப இந்த கொரோனா பீரியட்ல டோட்டலா நம்ம எல்லாருமே வீட்டுக்குள்ளதான் இருக்கோம். ஒருத்தர் கொஞ்சம் பேர் வந்து வெளியே போறாங்க, அதுவும் வேலைக்கான கண்டிப்பு இருக்கிறதுனால வெளியே போறாங்க வராங்க.
அவ்வளவுதானே தவிர, ஆனாலும் அவங்களும் வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கும் டென்ஷன், வெளியே இருந்து வர்ற அவருக்குமே டென்ஷன் ஆகுது. நம்ம சரியா கை காலை கழுவுனோமா, வீட்டுக்குள்ள பிள்ளைகளுக்கு நோய் வந்துருமா, ஒய்ஃபுக்கு நோய் வந்துருமா, இவங்களுக்கு அந்த பயம் இருக்கு. அவரோட ட்ரெஸ் எல்லாம் உடனே மாத்துறது, இந்த மாதிரியான நிறைய இக்கட்டான ஒரு சூழலுக்குள்ள நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அந்த மாதிரி இது வந்து ஒரு எப்பவுமே ஒரு பதட்டத்தையும் ஒரு அவசரத்தனத்தையும் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. சோ இந்த நீண்ட காலமா நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்புறம் இப்ப ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டம் இது. இந்த ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து நம்ம பொழுதுக்கும் காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் உட்கார்றோம், இல்ல இடையில மத்தியானத்துக்கு உட்கார்றோம், இடையில ஒரு சின்ன பிரேக் எடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் அட் ஸ்ட்ரெச் வந்து கிளாஸஸ் ஓடிட்டு இருக்கு. நம்ம நிஜ கிளாஸுக்கும் ஆன்லைன் கிளாஸுக்கும் நமக்கு நிறைய வித்தியாசங்கள் நமக்கு தெரியும். இந்த நிஜ கிளாஸ்ங்கிறது பக்கத்துல ஒருத்தி உட்கார்ந்து இருப்பா, அவளை நோண்டிட்டு இருப்போம், நம்ம ஃப்ரெண்ட் இருப்போம், அவன்கிட்ட பேசிட்டு இருப்போம், ஏதோ அவங்க சாப்பாடு எடுத்து நம்ம சாப்பிடுவோம் மத்தியானத்துக்கு. இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறைய பகிர்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும். பிசிக்கலா பகிர்தல்கள் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம வந்து சந்தோஷமா ஃபீல் பண்ணுவோம். எத்தனைதான் மேம் வந்து கத்துனாலும் ஏசினாலும் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருப்போம். ஆனா இப்ப அப்படி இல்ல. இப்ப நம்மளே வந்து ஒரு சிஸ்டம் முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்கோம், ஒரு வீட்டுக்குள்ளேயேதான் இருக்கிறோம். அந்த அவங்க யார் ஏத்திருந்து பேசுறவங்களும் நமக்கு பெரிய இன்டராக்ஷன் உள்ள ஒரு தொடர்பு இல்ல. சோ இந்த மாதிரியான ஒரு கட்டங்கள்ல நிறைய விஷயங்களை நம்ம வந்து யோசிக்கணும். ஒண்ணு, நம்ம வந்து இந்த இந்த கிளாஸஸ் இந்த மாதிரியான கட்டாய டைம் அந்த நேரங்களை தவிர்த்து மீதி நேரத்துல வந்து ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுறது, ஒரு போன் பண்ணி பேசுறது, சொந்தக்காரங்க கிட்ட பேசுறது, அப்புறம் அம்மா அப்பா வீட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் பேசுறது, நம்ம வீட்டுல இருக்கவங்களோட ஒரு பேச்சு, ஒரு உறவு பரிமாற்றம் இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஏன்னா அவங்கதான் நம்ம கூட வந்து பிசிக்கலா கூட இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கணும். போன் அடிச்சாவது ஒவ்வொருத்திக்கிட்ட நம்ம பேசணும். அப்பதான் வந்து நம்மளோட அந்த கம்யூனிகேஷன் சொல்றோம் இல்லையா, ஒரு ஃப்ரீ வே ஆஃப் கம்யூனிகேஷன் ஒண்ணு இருக்கு. நம்ம கிளாஸஸ்ல இருக்கிற கம்யூனிகேஷனை விட நம்ம சாதாரணமா பேசுற ஒரு கம்யூனிகேஷன்ங்கிறது வேற. சோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன்ல நம்ம இருக்கும்போது நம்ம அலைவா இருப்போம். நம்ம மூளை வந்து அவ சொல்ற விஷயத்த நம்ம வாங்குவோம், அவன் சொல்ற விஷயத்த நம்ம வாங்குவோம், ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை வாங்குவோம். நம்ம மூளையோட பிரெயின் சர்க்கியூட் வந்து ரீகனெக்ட் ஆகிட்டே இருக்கும், நிறைய புது புது விஷயங்களை உள்ள ஏத்திக்கிட்டே இருக்கும். அப்ப நமக்கு மற்ற எந்த எண்ணங்களுமே, நமக்கு சோகம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களோ கஷ்டம் கொடுக்கக்கூடிய எண்ணங்களோ நம்மளை விட்டு தள்ளி போய் நிற்கும். இந்த விஷயம்தான் நம்ம வந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து பொழுதுபோக்கு. நம்ம வந்து ஷாப்பிங், இப்ப இந்த பீரியட் இல்லாத நேரத்துல நம்ம இருந்தோம்னா, நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒண்ணு ஷாப்பிங் கிளம்பி போகலாம், ஷாப்பிங் போகலாம், வெளியே போகலாம், சினிமா பார்க்க போகலாம். இந்த மாதிரியான எத்தனையோ விஷயங்கள் வந்து நம்மளுடைய மைண்ட இந்த அடையிற இதுக்குள்ளாடி இருந்து தள்ளும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு நம்ம எங்கேயுமே வெளியே போக சுத்த முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு டிவி இருக்குது, இல்ல வேற ஏதாவது பாட்டு கேட்கறது, இந்த மாதிரியான விஷயங்கள், அது மாதிரி காலையில எழுந்திரிச்சு ஒரு ரெகுலர் எக்ஸசைஸ் அதுக்குள்ள போகிறது, அதுவே நம்மளை வந்து பாதி நம்மள அறியாம நம்மளை சுறுசுறுப்பாக்கிரும். இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்மள அதுகிட்ட இருந்து, அதாவது நம்மளோட ரொம்ப ஒரு டிப்ரெஸ்ட் மைண்ட் செட்ல இருந்து நம்மளை வெளியே கொண்டு வர்றதுக்கான சான்சஸ், அதாவது நம்ம சொன்ன வகையில இருந்து அந்த மது போதை, அது தவிர டெர்மினல் இல்னஸ், அப்புறம் வந்து சைக்காசிஸ், இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒரே ஒரு விஷயமா நம்ம முன்னாடி நிக்கிறது வந்து இதெல்லாம் தவிர்த்து மனசோர்வு மட்டும்தான் வந்து நிக்கும். அப்ப அந்த மனசோர்வை, அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃபை நம்ம எப்படி டீல் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்துதான் இருக்கு. ரொம்ப நம்மளை நாமளே வந்து ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இது இருக்கும். ஒருத்தருக்கு மியூசிக் பிடிக்கும், ஒருத்தருக்கு டான்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு எக்ஸசைஸ் செய்து பிடிக்கும், ஒருத்தருக்கு வெளியே வாக்கிங் போறது பிடிக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும். இப்ப வீட்டுல கணவனும் மனைவியுமா இருந்தாங்கன்னா பொழுதுக்கும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்தா சண்டை வர்றது நிச்சயம். கொஞ்சம் ரெண்டு பேரும் ரிலாக்ஸிங்கா ஒருத்தர் வாக்கிங் போயிட்டு வரலாம், இன்னொருத்தர் போயிட்டு வரலாம், இன்னொருத்தர் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வரலாம், வெளியே நின்று அங்க போகும்போது யார்ட்டையாவது நின்று யாராவது அப்படியான்னு கேட்டு போலாம். ஒரு வெளிச்சம், ஒரு வெளி, இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை நாமளே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் நமக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய இது இருக்கு. அது மாதிரி கார்டனிங் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு, நம்ம இந்த கார்டனிங்கிற வார்த்தைய எளிதா கடந்துட்டு போயிடுவோம், ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டு. இப்ப வந்து சிறு பிள்ளைகளுக்கு இருக்கிறத விட வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து அதிகமான டிப்ரெஷன் இருக்கும். உங்க அம்மா மாதிரிலாம் கேட்டு பாத்தீங்கன்னா தெரியும். பொழுதுக்கும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் வேலை பாக்குறாங்க. இப்போ அப்படி வேலை பாக்குற சமயத்துல ரொம்பவே டயர்டா, ரொம்ப, அதாவது
ஒரு வெளியுமே இல்லாம இருக்கும்போது இந்த கார்டனிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் மாதிரி. இப்ப தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் இல்ல, மண் இல்ல அப்படின்னா கூட மாடியில தோட்டம் வைக்கலாம். அந்த தோட்டம் வைக்கும் போது அந்த இலைகளோடையும் பூக்களோடையும் பேசுவதில் நமக்கு எந்த தவறுமே கிடையாது. அது வந்து நமக்கான ஒரு வெளியை, அது வந்து நமக்கான ஒரு சுதந்திரத்தை, நம்ம யாருக்கிட்டயுமே, அதாவது நம்ம எய்த்தால ஒருத்தர் உட்கார்ந்து பேசினாங்கன்னா அவங்க கிட்ட பேசினா அவங்க ஒரு ஒப்பீனியனை திருப்பி நமக்கு பேக் பண்ணுவாங்க. அதை விட இது இந்த மாதிரி செடிகள்கிட்டையும் பூக்கள்கிட்டையும் பேசும்போது ரொம்ப சந்தோஷமா நம்ம மனநிறைவோட இருக்கிறதுக்கு, நம்மளோட விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கான ஒரு முக்கியமான இடமா அந்த இடம் இருக்கு. அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கலாம். சரி, நமக்கு அது இல்ல, இப்ப நமக்கு அந்த எண்ணங்கள் இல்ல, நம்மளை சார்ந்தவர்களுக்கு, வீட்டில் இருப்பவர்களுக்கோ இல்ல நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கோ இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னு இப்ப வந்து ஒரு நார்மல் லைஃப் பேட்டர்ன்ல நம்ம பாக்குறோம் அப்படின்னு சொன்னா, அவங்கள வந்து முதல்ல நிறைய பேர் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பிள்ளை என்னத்தையாவது குடிச்சிருச்சுன்னா உடனே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, உடனே கேட்பாங்க, நீ என்ன பைத்தியமான்னு கேட்பாங்க. அப்படி அந்த மாதிரியான கேள்வி முதலில் தவிர்க்கப்பட வேண்டிய கேள்விகள். முதலில் யாரும் வந்து எது செஞ்சாலும் அவங்களுடைய மன சோர்வின் ஒரு உச்சத்துலதான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எம்பத்தட்டிக் வியூ வந்து அவங்கள பார்த்து நமக்கு இருக்கணும். என்னைக்குமே யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரம் அடுத்தவர்களுக்கு நம்மால் உதவ முடியும் அப்படிங்கறதுதான் நம்ம இந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பாயிண்டா வைக்கணும். நமக்கு நாமே உதவ அதே இது வந்து அடுத்தவர்களுக்கான உதவுதல் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூடவே இருக்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தா அவங்க கூடவே இருக்கணும். அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்க பார்க்கணும். அதே மாதிரி அவங்களுடைய சிரமங்கள்ல எப்படி நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் அப்ரோச், இப்ப இவ்வளவு நேரம் அவங்க எழில் சொல்லும் போது கூட சொன்னாங்க, நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளறியாமலே நமக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஒரு குழந்தையில இருந்தே நமக்கு டெவலப் ஆகி வந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒண்ணு குறித்து பயமா இருக்கும், இன்னைக்கு இதை செய்ய போறோமா, இது என்ன சக்சஸ் ஆகுமா என்னன்னு தெரியலையே அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட் நமக்குள்ள இருக்கும். அந்த தாட்டை தாண்டி அது அவங்களுக்கு எப்படி அந்த பாசிட்டிவ் தாட்டை நம்ம கொடுக்கறது அப்படின்னு பார்க்கணும். முதல்ல வந்து எப்பவுமே இந்த மாதிரியான எண்ணங்கள் உள்ளவங்க எல்லாரும் வந்து, சிலர் சொல்லுவாங்க இந்த பிள்ளை கையெறுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போவாங்க. ஏன் வந்து அடிக்கடி அந்த பிள்ளை கையெறுத்துக்குது அப்படின்னு சொன்னா அது ஒரு பெரிய எக்ஸ்ட்ரீம் எண்டு கொண்டு போய் விட போறது இல்ல. இருந்தாலும் ஏன் அந்த குழந்தை அப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லும் போது அது அவளுக்கு ஒரு மகிழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இல்ல ஏதோ ஒரு மனசு இருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மகிழ்ச்சியற்ற நிலை என்னங்கிறத கண்டுபிடிச்சு நம்ம உதவுனா மட்டும்தான் நம்ம கூட இருக்கிறவங்க சேஃபா இருப்பாங்க. இப்ப ஒரு எக்ஸாம் ரிசல்ட் நடக்கும்போது அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்கு 1 மாசம் இல்ல ஒரு 10 நாள் முன்னாடி இருந்தே நம்மளோட மனசை வந்து தயார்படுத்தி வச்சிடணும். நம்ம வீட்டுல பிள்ளைங்க இருக்குது இல்ல இது இருக்கிறாங்கன்னா மனசை தயார்படுத்த ஆரம்பிக்கணும். ஒண்ணு இல்ல பாப்பா, இது வந்து இதுக்குள்ளதுக்கு நம்ம என்ன வருதோ அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தயார்படுத்துதலை பெற்றோர்களும் சரி, சுற்றி இருக்கும் பெரியவர்களும் சரி, எல்லாருமே அதை செய்யலாம். டீச்சர்ஸ் எல்லாருமே அதை செய்யலாம். அப்போ அந்த மாதிரியான செய்யும் போது நம்ம அந்த குழந்தைய விட்டு தள்ளி இருக்காம இருக்கிறது, அதுக்கான எல்லா விதமான ஒரு சந்தோஷங்களையும் கொடுக்கறது. இப்ப எழில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்து ஒரு அன்பு காட்டுறதுங்கிறது எல்லா பேரண்ட்ஸ்க்கும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் எப்படின்னா 100% வந்து பேரண்டல் கேர் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஒரு சிலரோட பேரண்டல் கேர் வந்து ஒரு 90% இருக்கும், சில வீடுகள்ல 80 இருக்கும், சில வீடுகள்ல 40 இருக்கும், சில வீடுகள்ல இல்லவே இல்லாம இருக்கும், கண்டுக்கவே மாட்டாங்க. அப்படியான சூழல்கள் வந்து ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கதான். எல்லா குடும்பத்தையும் நம்ம வந்து பொதுமைப்படுத்தி இந்த இடத்துல நிப்பாட்ட முடியாது. ஆனா எவ்வளவு கேர் யார் கொடுக்குறாங்களோ, சில பிள்ளைகளுக்கு வந்து வீட்டுல கிடைக்காது, ஆனா டீச்சர்ஸ் நல்லா இருப்பாங்க. அந்த ஒரு ஏதாவது ஒரு டீச்சர் அவங்களை அரவணைச்சுக்கிட்டே போவாங்க. எவ்வளவோ பெருசா வந்தவங்கள பாருங்க, ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து அந்த ஆசிரியர் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த ஆசிரியர் இவங்க சிறு வயதுல இருந்தே கூடவே ஒரு அரவணைப்பில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம யார் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்களோ அந்த மாதிரியான அவங்களை சூழ்ந்தே நம்ம வந்து அது கூட பயணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா எண்ணங்கள் வந்து தற்கொலை எண்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே அது ஒரு நெகட்டிவ் சைடு தான், நம்மளோட தாட்ஸோட நெகட்டிவ் சைட்ஸ். இட் இஸ் நாட் அ பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். லைஃபோட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நீங்க என்னெல்லாம் எழுதுறீங்க பாருங்க, எழுதி பாருங்க. ஹோப்ஸ்ன்னு இருக்கும், ஒரு சக்சஸ்ன்னு இருக்கும், இல்ல ஒரு ட்ரையிங் சென்ஸ்ன்னு இருக்கும், எதையோ ஒண்ணு நம்ம எழுதுவோம். அதுல எதுலயுமே சூசைடுங்கிற வார்த்தை வரவே வராது. இதே இந்த நெகட்டிவ் இதுல அது கண்டிப்பா ஃபர்ஸ்டாவே வந்து நிற்கும்.
சோ இந்த மாதிரியான அப்ப ஏன் நம்ம வந்து பாசிட்டிவ் ஒரு ஆஸ்பெக்ட்ஸை விட்டுட்டு ஏன் ஒரு நெகட்டிவ் சைட் ஆஃப் த லைஃப்க்கு நம்ம ஏன் போகணும் அப்படிங்கறத நம்ம இதுங்கணும். முதல்ல சில விஷயங்களை எது குறித்தும் இப்ப நமக்கு ஒரு மனசோர்வு இருக்கு, அந்த சோர்வுக்கு என்ன காரணம்? நம்மளோட வாழ்க்கை முறைதான், நம்மளோட வேலை பார்க்கிற டைம் தான், நமக்கு வேலை சரியில்லை அப்படிங்கிற ஏதோ ஒண்ணு இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு என்ன ஆல்டர்னேட் பார்க்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்கணுமே தவிர எதுவுமே முடிவு என்பது நம்ம வந்து கையில எடுக்க கூடாது. நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா இப்ப நிறைய நம்ம பாக்குறோம், டிவிலே பாக்குறோம், ஆண்கள் வந்து பிரச்சனைகளை இப்ப வந்து பொருளாதார பிரச்சனையை சமாளிக்க முடியாம ஏதோ செஞ்சு அவங்க இறந்துடுறாங்க. ஆனா அந்த வீட்டுல இருக்க பெண்ணும் அந்த குழந்தைகளும் என்ன ஆவாங்க? அப்ப அந்த பெண் வந்து வீட்டிலே இருந்தா, வேலைக்கு போகாத ஒரு பெண்ணா இருந்தா என்ன செய்வாள்? அவள் அந்த குழந்தைகளை வைத்துக் கொண்டு என்ன செய்வாள்? அப்போ அந்த ஆண் வந்து அதை பற்றி அது குறித்த ஒரு யோசனையே இல்லாமல் விட்டு செல்கிறான். அந்த இடத்துல வந்து அப்ரப்டா அவனோட லைஃப அதோட முடிச்சுக்கிறான். அப்போ அதுவே வந்து பின்னாடி இருக்க அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு ஏற்படும் என்பதை ஒரு கணம் அவன் யோசித்திருந்தால் அந்த முடிவுக்கு அவன் போயிருக்கவே மாட்டான். அப்போ நம்ம ஒருத்தர் செய்யற ஒரு காரியத்தினால நம்மளை சுற்றி இருக்கிற சுற்றங்கள், ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ பேர் பாதிக்கப்படுவாங்க. யாரோ ஒருத்தர் டிவில அந்த நியூஸ கேட்கறவங்க கூட பாதிக்கப்படுவாங்க. அது குறித்து யோசிப்பாங்க, என்ன இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. அது குறித்து ஒவ்வொரு வீடுகள்ல விவாதங்களே ஓடும். அப்போ அப்படியான சூழல்ல வந்து நம்ம மட்டும் யோசிச்சு செஞ்சுக்கிற முடிவுங்கிறது நம்மளோடது இல்ல. நம்மளை சுற்றி நம்ம வந்து ஒரு மனித சமூகம், நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாரையும் சார்ந்துதான் நம்ம இந்த வாழ்க்கையை வாழ்றோம். அப்ப நம்ம மட்டும் உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்பது பலரை பாதிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு டீச்சர் இறந்தா குழந்தைங்களை பாதிக்கும், ஒரு ஆபீசர் இறந்தா அந்த ஆபீஸ்ல இருக்கிற வேலை பார்க்கிற எல்லாரையுமே பாதிக்கும். இந்த மாதிரியான ஒவ்வொரு அடுக்குகள் இருக்கு. அப்ப எல்லாரும் அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நெகட்டிவ் ஒரு எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு நாமளே எப்படி வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உண்டு பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு எது பிடிக்குதோ அந்த செய்கையை நம்ம செய்யணும். ஒரு மியூசிக் கேட்கறது, ஒரு ஓவியம் வரைகிறது, இல்ல யாருக்கிட்டையாவது பேசுறது, இல்ல நம்மளே வந்து ஏதாவது சமையல் செய்யறது இருந்திருந்தாலும் தோணும் இல்லையா, அந்த மாதிரி சமையல் செய்யறது, எக்ஸசைஸ் ரெகுலரா செய்யறது, அப்புறம் வாக்கிங் போறது, சிம்பிள் எக்ஸசைஸ் வாக்கிங், அது போகிறது. அப்ப 4 மனிதர்களை நம்மளை சுத்தி சந்திப்போம். அப்ப நம்ம ரொம்ப ஹாப்பியா இருப்போம். இந்த மாதிரி நாமளே அதை கொண்டு வந்துட்டோம்னா, அதாவது நம்மளோட பிரெயினை அந்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம்னா, ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ற அளவுக்கு நம்ம பிரெயினை கொண்டு வந்துட்டோம்னா, நம்மளுடைய மைண்டும் சரி, நம்மளுடைய பாடியும் சரி, நம்ம சொன்னாப்பிலே கேட்கும். நம்ம எல்லாத்துலயுமே ஒரு பாசிட்டிவா போறதுக்கான சான்சஸ் இருக்கும். அதனால இந்த மாதிரியான ஒரு எப்பவுமே பாசிட்டிவிட்டி அப்படிங்கறதான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்குமே இந்த தற்கொலை எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு செக்டன் மட்டும் இல்ல, எந்த நெகட்டிவ் இதையும் நம்மளை தாண்டி வர செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய உரையை இதோட முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி அகிலா. ரொம்ப நல்லா சொன்னீங்க. தற்கொலை எண்ணங்கள் ஏன் வருது, அதை நம்ம எப்படி வந்து தவிர்க்கிறது, எப்படி வந்து நம்மளை நாமே சரி செய்து கொள்றது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க இப்ப சொன்னீங்க. நல்ல தெளிவான எல்லாருக்குமே ஒரு புரிதலை கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள், 2 செஷன்ஸ பத்தியுமே உங்களுக்கான சந்தேகங்களை நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கான பதில்களை நாங்க சொல்வதற்கு தயாரா இருக்கோம். இதை தாண்டியும் நீங்க கேள்வி கேட்கலாம். 2 செஷன்ல மட்டும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. உளவியல் ரீதியாக எந்த சந்தேகங்கள் கேட்டாலும் நம்ம வந்து அதை நம்ம இங்க வந்து ஓரளவுக்கு நம்ம சரி சொல்லிக்கலாம், நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்னு நம்புவோம். கண்டிப்பா. கேள்விகள் ஏதாவது இருக்குதா? ஹரிணி தயாரா இருக்காங்க போல இருக்கு. ஹரிணி, என்னம்மா, என்ன கேள்வி? மேம், ஆக்சுவலா எனக்கு இன்னைக்கு என்னன்னா வந்துட்டு, இப்போ நீங்க சொன்னீங்க குழந்தைகள் வந்துட்டு எமோஷனலா வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. சோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களை வந்துட்டு எப்படி மேம் நம்ம அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியும்? இல்ல, அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம முதல்ல இன்னர் சைல்ட வந்து அனலைஸ் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இப்ப நமக்குள்ளேயே வந்துட்டு பேரண்ட்டும் எப்பயுமே இருந்துட்டே இருக்காங்க. என்னன்னா அந்த பேரண்ட் வந்து இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லிட்டே இருக்காங்க. அதனால நம்ம என்னன்னா அந்த சின்ன வயசுல நம்ம என்ன ரியாக்ஷன் பண்ணோமோ அதே ரியாக்ஷன் தான் இன்னைக்கும் நம்ம செய்யறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சின்ன வயசுல ஒரு விஷயத்த எடுத்துட்டு போகும்போது அப்பா மனசுல ஏன் இது உன்னால முடியாது, செஞ்சிடாத, இது போகாத அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு வந்து இப்போ திருப்பி அதே மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம இன்னர் வாய்ஸ் ஒண்ணு கேட்கும், செய்யாத அப்படின்னு.
ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க இல்லையா? ஆமாங்க மேம். நான் இப்ப சொன்னேன் இல்லையா, இனிமே வர்ற காலத்துல நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸ்ல நம்ம வந்து நம்ம அனலைஸ் பண்ணி என்ன பிரச்சனையோ அதுக்கு நம்ம ஹீல் பண்ண போறோம். நம்ம அதுக்கான தெரப்பியை நம்ம பண்ண போறோம். சோ அந்த ஒரு ரெகுலரா நம்ம அட்டெண்ட் பண்ணுங்க. சோ உங்களை நீங்களே, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனைகள் இல்லையா? சோ அந்த பிரச்சனையில அவங்களே நம்ம தீர்த்துக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு இது சிறிய முயற்சி தான். இது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். நம்மளே அனலைஸ் பண்ணி அந்த குழந்தைய நீ வந்து பாசிஃபை ஆயிக்கோ, இது வந்து சரி, இது வந்து ஏன்னா அப்ப நம்ம வந்து அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தாலே போதும். அந்த நீங்க எதிர்பார்த்த அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் உங்களுக்கு கிடைக்கல, எதிர்பார்த்தேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான். இது வந்து அவங்க தவறு கிடையாது, நீங்க வந்து அதை விட அதிகமா எதிர்பார்த்திருக்கீங்க. அப்பா அம்மா வந்து நீங்க ஒழுங்கா வளருவீங்க அப்படின்றதுக்காக சொல்லி தந்த ஒரு விஷயத்த நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, அப்பா அம்மா எனக்கு கிட்டி வழி நடத்துனாங்க, என்னை இப்படி இது பண்ணிட்டாங்க அப்படின்றத வந்து உங்க சப்கான்சியஸ் மைண்ட் நினைக்குது. இப்ப வந்து உங்களுடைய கான்சியஸ் மைண்ட் வந்து சொல்லும், என்ன சொல்லும், நம்ம நல்லதுக்கு அன்னைக்கு சொன்னதுனாலதான் நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லும். ஆனா சப்கான்சியஸ் மைண்ட் என்ன சொல்லும், நோ என்னை எதுக்கு அவங்க அன்னைக்கு திட்டினாங்க, அதனால இன்னைக்கும் நான் அதே மாதிரிதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு உங்க சப்கான்சியஸ் மைண்ட் சொல்லும். சோ வி ஹாவ் டு அந்த ஒரு சப்கான்சியஸ்ல இருக்க அந்த இன்னர் சைல்ட நம்ம பாசிஃபை பண்ணி தள்ளுப்போம். அத வந்து நீ அழுகாத செல்லம், உனக்கு வந்து நீ நல்ல பொண்ணுதான், நீ இப்படிப்பட்ட பொண்ணுதான், உனக்கு வந்து நான் இருக்கேன் அப்படின்ற சில விஷயங்களை நம்ம சொல்லி தர போறோம். சரியா? புரியுதுங்க. சொல்லுங்க. இன்னர் சைல்டு அப்படிங்கிறது எல்லாத்தையும் இருக்கிறது. நம்ம ஆக்சுவலா அடலசன்ஸ் மோஸ்ட்லி எல்லா பர்சன்ஸ் கிட்டயும் இருக்கு, நார்மலா எல்லாத்துக்கிட்டையும் இருக்கும் தானே மேம்? ஆக்சுவலா நீங்க சொல்றது எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது இன்னர் சைல்டு. அந்த இன்னர் சைல்ட ஓவர் கம் பண்றதுக்கு நம்மளால முடியும் சில பேரால. சரியா? அந்த இன்னர் சைல்டோட ஃபீலிங்ஸ ஓவர் கம் பண்றதுக்கான மெச்சூரிட்டி சில பேர் வளர்த்திக்குவாங்க, எல்லாராலையும் வளர்த்திக்க முடியறது இல்ல. அதுதான் சொல்றேன், 100% எல்லாருமே வந்து பெர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது இல்லையா? அதுதான். ஓகே த்ரிஷா, கேள்வி இருக்குங்க, நீங்களே அன்மியூட் பண்ணிக்கோங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. Self dominating and dominating others comes under inner child, right? புரியல, சொல்லுங்க. Self dominating and dominating others comes under ஆமாமா inner child, right? கண்டிப்பா கண்டிப்பா. So how to get rid of those things? சோ அதுவும் அப்படிதான். ஏன் அந்த கேரக்டரை நம்ம அனலைஸ் பண்ணணும். You have to analyze your inner child. நீங்க சின்ன வயசுல எதனால அந்த ஹாபிட் நீங்க போனீங்க, நீங்க வந்து ஒரு டாமினண்டா ஏன் ஆனீங்க? பிகாஸ் இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம குழந்தைக்கு எல்லாமே சாட்டிஸ்ஃபைடா கிடைக்கணும், எவ்ரிதிங் ஈஸியா கிடைக்கணும்ன்றதுக்காக பேரண்ட்ஸ் வந்து நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா விஷயமும் அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிடும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க கிடைக்காத விஷயமே இல்லன்றத நம்ப தொடங்குவீங்க. யூ பிலீவ் தட் நமக்கு கிடைக்காத விஷயமே கிடையாது, யூ பிலீவ் தட். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க அதர்ஸ டாமினேட் பண்ணியாவது அது உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைப்பீங்க. Yes. ஓகே. சோ அப்ப நம்ம அந்த கேரக்டரை சப்டில் பண்றதுக்கு நம்ம பழகணும் இல்லையா? Yes ma'am. வணக்கம் மேம். வணக்கம். சொல்லுங்க. சுதா பேசுறேன் மேம். இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகணும் அந்த மாதிரினா நம்ம கட்டாயமா போய் தான் ஆகணுமோ, இல்லைன்னா நம்மள விலக்கி வச்சிருவாங்களோ, அந்த மாதிரி சொன்னீங்க இல்லையா? அது போல ஆனா அது ஒத்து போற மாதிரி போன கலந்துரையாடல்ல பேசும்போது கம்யூனிட்டி பத்தி பேசினேன்னா, அப்போ ஒரு வார்த்தை நான் வந்து இதை தவறா சொல்லிட்டனோ அப்படின்னு சொல்லி ஆனா வருத்தப்பட்டேன். நீங்க நினைச்ச அது, அதாவது நீங்க சொன்ன மாதிரி எப்படின்னா கம்யூனிட்டி பத்தி எல்லாம் பேச முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். ஏன்னா நாங்க அதை என்னோட சூழல்ல இருந்து சொல்லிட்டேன். ஆக்சுவலா அடுத்த தரப்புல இருந்து எப்படி யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால அதை நான் இல்ல அதுதாங்க மேம், இதான் பண்ணாதீங்க, வெளிப்படைத்தன்மை வேணும். அதுதான் நான் இல்லையா? இயல்பாதான். அங்க எங்க இதுல வந்து ஒரு 10 கம்யூனிட்டிக்கு மேல இருப்பாங்க மேம் எங்க ஊர்ல. அதனால எனக்கு தெரிஞ்சு யாரும் கம்யூனிட்டி பத்தி பேச மாட்டாங்க. நான் என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்து பாக்குறேன், கம்யூனிட்டி பொறுத்த வரைக்கும் எங்க ஏரியாவுல பிரச்சனை இருந்தது இல்ல. அதனால நான் அப்படியே வளர்ந்ததுனால கம்யூனிட்டி பத்தி யாரும் எங்களை பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேனா, ஒருவேளை அது தவறான இதா சொல்லிட்டனோ அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சுங்க மேம். அது ஒண்ணும் தவறு கிடையாது, உங்களுக்கு அது மாதிரியான பிரச்சனை வரல, ஆனா மற்றவங்களுக்கு வரலாம் இல்லையா? உங்களுக்கு இல்ல வருது.
பணக்காரன் அந்த மாதிரியான என்ன சொல்றது வர்க்க ரீதியான பிரச்சனை இருந்திருக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்குங்க மேம். இல்ல என்ன தாண்டி இங்க இருக்கக்கூடிய பக்கத்து சூழல் பார்க்கும் போதே அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு. இப்ப நான் ஒரு 20-25 காரணங்கள் சொன்னேன். இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய இருக்கு. யூ கேன் லிஸ்ட் இட். நீங்க நிறைய லிஸ்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட இன்னர் சைல்டும் வேற வேற விதமா பாதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா? நான் வந்து ஒரு சாம்பிளுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்கேன். சோ இந்த மாதிரி உங்களுடைய இன்னர் சைல்டு வந்து எப்படி வேணா பாதிக்கப்பட்டிருக்கலாம். உங்க சிறு வயசுல எப்படி வேணா. ஒண்ணும் இல்ல, சில குழந்தைகள் வந்து சித்தியால பாதிக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு அன்னைக்கு போன செஷன்ல நான் வந்து சந்தோஷ் சுப்பிரமணியம் படம் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு படம் பார்த்தேன். ஏதோ ஒரு தெலுங்கு டப்பிங் படம் தான் அது. அதுல வந்து அந்த ஒரு பெண் குழந்தை வந்து தன்னோட அம்மா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறத விருப்பப்படுறது இல்ல. ஆனா அந்த அம்மா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தால இறந்த உடனே தனக்கு ஒரு குற்ற உணர்வு வருது. ஏன்னா தான் வந்து அந்த இறப்புக்கு காரணம் ஆயிட்டோமோ, ஏன்னா கோச்சிட்டு அம்மாட்ட பேசாம இருக்கா. அப்ப ஏதோ ஒரு அம்மா வந்து ஒரு ஹார்ட் அட்டாக்னால வந்து தட்டுறாங்க. அது கேட்காம இவ கதவை திறக்காமே இருக்கா. திறக்காம இருக்கும்போது அந்த அம்மா இறந்துடுறாங்க. அப்ப சரிங்க மேம். அவளுக்கு கில்ட் ஆயிடுது. கில்ட் ஆனவுடனே அந்த கில்ட்னால வந்து அதே மாதிரி சிங்கிள் பேரண்டிங். ஏன்னா ஒரு தனியா பெண்கள் வளர்த்தினாலும் சரி, ஆண்கள் வளர்த்தினாலும் சரி, இன்னொரு ஒரு ஆண் வந்து ஒரு அம்மா மட்டும் வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அப்பாவுடைய என்ன செயல்முறையோ என்ன வழிகாட்டுதலும் கிடைக்காம போயிடுது அந்த குழந்தைகளுக்கு. அதே மாதிரி ஆண் வளர்த்துறாங்க கிடைக்காம போகுது. இது எல்லாமே பிரச்சனைகளாக வரலாம். இது எல்லாமே இன்னர் சைல்டோட எதிர்பார்ப்பா இருக்கலாம். இது வந்து என்னன்னா சரிங்களா சுதா? இருக்காங்க மேம், இருக்கேன். வேற ஏதோ சத்தம், ஏன்ட்ட சத்தம் இல்ல. ஓகே ஓகே. சோ அதனால அத வந்து பாத்துக்கலாம் அது மாதிரி. சோ ஓகே மேம். அப்புறம் அகிலா மேம் சொன்னாங்க, அதாவது இப்போ தற்கொலை எண்ணங்கள் வர்றது அப்படிங்கிறது, தற்கொலை எண்ணங்கள் வந்து அவமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில ரொம்ப அதிகமா தூண்டப்படுது அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா பாதிக்கப்பட்டிருக்கேன். நான் மட்டும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். ஏன்னா நம்மளோட பெண்கள் வந்து எப்படி வளர்க்கப்படுறாங்கன்னா, கண்ணகி மாதிரி வளரணும், சீதை மாதிரி வளரணும் அப்படின்னு சொல்றாங்களா, அது அப்படியே பதிஞ்சிருது. அப்ப யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற கில்ட்டி ஃபீல் கண்டிப்பா இருக்குங்க மேம். இப்ப படிச்ச பிள்ளைங்க கிட்டயும் 75% நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன்னா டெய்லி நான் இங்க மகளிர் நான் அவங்களோட இருக்கும்போது அவங்க பேசுற, அதாவது ஒருத்தவங்க நிறைய எம்ஃபில் முடிச்சவங்களா இருக்காங்க, எம்எட் முடிச்சவங்களா இருக்கிறாங்க, என்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கிறாங்க. இருப்பினுமே அவங்க கிட்டயும் அந்த கில்ட்டி ஃபீல் இருக்கதான் செய்யுது. என்ன செய்யறது, இப்படிதான் நம்ம வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. ஒரு துணிச்சல் இல்ல. அதே போல அவமானத்துக்கு பயப்படுறவங்களா தான் இருக்கிறாங்க. இது எப்படி? அகிலா, உங்களுக்கான கேள்வி. ஓ, வாய்ஸ் ஒர்க் ஆகலையா? வாய்ஸ் கேட்கலங்க மேம். சம்திங் உங்களுக்கு செக் பண்ணுங்க அகிலா. சரி, வேற ஏதாவது கேள்விகள் இருந்து அவங்க செக் பண்றதுக்குள்ள வேற ஏதாவது கேள்விகள் ரிலேட்டட் இன்னர் சைல்டு கேளுங்க. மேம், எனக்கு முன்னாடி இது வீடியோ வந்து எனக்கு வரல மேம், ரெக்கார்ட் ஆகல மேம். யார் கேக்குறது? ஹலோ, பூமிதாவா? பழைய வீடியோஸ் கேக்குறீங்களா? எஸ் மேம். பழைய வீடியோஸ் பாருங்க. மனமகள் மைண்ட் கேர் அண்ட் இன்சைட் கைடன்ஸ் சென்டர் வீடியோ யூடியூப் சேனல்ஸ்ல உங்களுக்கு இருக்கும். ஓகே மேம். சோ இதல வந்து chatல ஒரு क्वेश्चंस கேட்டிருக்காங்க. some people go through the stage self harm before suicide, what are the reasons for that னு. actually last session முன்னாடி செஷன் வந்து self harm பத்தி தான் பேசிருக்கோம். you can go through that YouTube வீடியோ நீங்க பார்க்கலாம். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஜெனரலா நான் என்ன சொல்றேன் அப்படின்னாக்கா, செல்ஃப் ஹார்ம் அப்படின்னா ஒரு வந்து சூசைடுக்கு முன்னாடி ஸ்டேஜ். பட் சூசைட் அளவு பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் செல்ஃப் ஹார்மும் வந்து செய்யும் பொழுது வேற, ஏன்னா டிப்ரெஷன் இல்ல ஆன்சைட்டி, ஒரு பதட்டம், இந்த மாதிரி சூழல்கள்ல விளைவா வர்றதுதான் வந்து செல்ஃப் ஹார்ம். சோ ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கிறவங்களுக்கும் செல்ஃப் ஹார்ம் வருவதற்கான வாய்ப்பு, செல்ஃப் ஹார்ம் செய்து கொள்ளணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு அதிகம். சோ அதை பத்தி நான் டீடைலா அந்த செஷன்ல பேசிப்போம். அதே மாதிரி லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கிறவங்களும் நம்ம தன்னை தானே துன்புறுத்திக்குவாங்க.
சோ ஈவன் வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காகவும் பிஹேவியராகவும் அந்த செல்ஃப் ஃபார்ம் எடுத்துக்கலாம். சோ இது வந்து சாட்ல வந்த கேள்வி. அகிலா நீங்க இப்ப பதில் சொல்ல முடியுமா? அகிலா சொல்லு சிஸ்டம் மைக்ல ஏதோ இருக்கு. கேக்குதா? கேக்குதுப்பா, பட் பிரேக் ஆகுது வாய்ஸ். போடுங்க, மியூட் போட்டீங்கன்னாதான். அது சிஸ்டம் ஆடியோல ஏதோ ப்ராப்ளமா இருந்தது. நீங்க ஓ ரைட் போடுங்க. யார் ஓபன் எழில் கேக்குதா? எழில் இப்போ நீங்க பேசுறது கேக்குது, பட் வேற யாரும் வந்துட்டே இருக்கு. இல்ல அது இதுல பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட் பார்ட்டிசிபென்ட்ஸ் மியூட் பண்ணுங்க எழில் கொஞ்சம். ஓகே ஓகே. இல்லையா பேசு ಇಲ್ಲ ನಾನು ಸರಿ ಗ್ರೀನ್ ಟೀ ಅಲ್ಲಿ ಅದು ಹಾಕಿಟ್ಟು ತಾನು ಊರುವುದು ಹಾಕಿಟ್ಟು. ஓகே எழில் கேக்குதா? எழில் கேக்குதா? கேக்குதுப்பா. என்ன क्वेश्चन கேட்டாங்க அவங்க ஆக்சுவலா? அவங்க வந்து சூசைட் பத்தி தான் கேட்டாங்க. நிமிஷம் இன்னொரு தடவை கேள்வியை கேட்டுறீங்களா நீங்களே? ஓகே. யார் கேட்டாங்க? சுதா. சுதா மேம். சுதா சுதா இருங்க, நான் தான் இப்ப அன்மியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு நிமிஷம். சரி. நான் எல்லாத்தையும் நான் மியூட் இல்ல செஷன் கண்டக்ட் பண்ணுங்க எழில், பாப்போம். வந்து அவங்க பேசினா கேட்டுக்கலாம். ஓகே. ஹலோ சொல்லுங்க மேம். நான் கேட்ட கேள்வி என்னன்னா, தற்கொலை எண்ணங்கள் பத்தி தான் கேட்டேன். அது அவமானங்கள் அப்படிங்கறதுனால வந்து அதிகமா தூண்டப்படுது அப்படிங்கறத பத்தி சொல்ல வந்தாங்க மேம். அதை எப்படி தவிர்க்கிறது? அதுவும் முக்கியமா பெண்கள் வந்து பெண்களை ஈஸியா அவமானப்படுத்திட முடியும். சாதாரணமா ஏதாவது இப்போ கிராமப்புறமா இருக்கட்டும் நகர்ப்புறமா இருக்கட்டும், பெண்களை வந்து தவறான வார்த்தைகள் ஏதாவது சொன்னா இன்னமுமே வந்து அத வந்து இவ்வளவுதானா நீங்க சொல்றவங்க அதே இடத்துலதான் நம்மளே கூட அப்படி சொல்ல முடியுது. நீங்க சொல்றவங்க அதே இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கணும், நாங்க வந்து அதை தாண்டி மிதிச்சுட்டு வளர்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற துணிச்சல் எல்லாம் பேசுறோம். ஆனா ஃபேமிலியில இருக்கிற எல்லாரையும் அதே போல நம்மால சரி பண்ணி கொண்டு வர முடிய மாட்டேங்குது. அதே போல அந்த அவமானங்கள் வந்து தற்கொலை வரைக்கும் போகுது. ஒரு பொண்ணு வந்து நேரடியா எதிர்க்க முடியாதவங்க இந்த மாதிரியான கோலத்தனமா கேவலமான வார்த்தைகளால வசவு பேசுறாங்க இல்லையா? இது எப்படி அவாய்ட் பண்றது? இல்ல கண்டிப்பா என்னன்னா, இது ஒண்ணு வந்து அந்த ஒரு விஷயம் கேரக்டர் அசாசினேஷன் ஒண்ணு பர்சனலா எடுத்துக்கிறது. அடுத்தது பெண்கள் சார்ந்த சமூகமே வந்து பெண்ணுக்கான நீங்க சொன்ன மாதிரி ஒரு கோடு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அந்த கோடை தாண்டி நடக்கிறவங்கள வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம புண்படுத்தி பாக்குறதுங்கிறது சகஜமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுல நம்ம எப்படி வந்து பலகீனப்படாமல் இருப்பது அப்படிங்கறத முக்கியமானது இல்லையா? நிறைய நான் சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எமோஷனல் சப்போர்ட்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அந்த குடும்பத்தோட சப்போர்ட் அப்படிங்கிறது இல்ல எல்லா உறுப்பினர்களும் சப்போர்ட் பண்ணாட்டியும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் அந்த பெண்ணோட வியூவை கேட்கிற மாதிரியும் பெண்ணுக்கான சப்போர்ட் கொடுக்கற மாதிரி இருக்கணும். இப்ப சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏன் வந்து தற்கொலையை வந்து சட்டப்படி குற்றம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம கொண்டு போய் இப்ப வந்து ஒரு பெண் கொண்டு போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறான்னு வைப்போம். இப்ப வந்து ஏதோ ஒரு வீட்டுல ஒரு தற்கொலை முயற்சி பண்ற ஒரு பெண்ணு, ஒரு ஆண் அவ கணவனே கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது அந்த காவல்துறையில இருந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, விசாரிக்க தொடங்குறாங்க. அப்ப அதுக்குள்ளாடி அந்த பெண் குறித்த அந்த வீட்டுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே கவனத்துக்கு வருது. அப்போ அதுக்காகத்தான் இந்த மாதிரியான இதை ஒரு குற்ற செயலாவே நம்ம வந்து கொண்டு போகக்கூடிய லெவல்ல சில நாடுகள்ல இது இருக்கு. அப்போ வந்து கவனத்துக்கு பெண்கள் குறித்த அந்த விஷயங்கள் கவனத்துக்கு வரும்போது, இப்ப குடும்பத்துல நீங்க சொல்ற மாதிரி சப்போர்ட் இல்லைன்னா அடுத்தது என்ன செய்வாங்கன்னா, உடனே அந்த பெண்ணை வந்து வேற விடுதிக்கோ ஒரு பாதுகாப்பான இடத்துக்கோ மாத்துறாங்க. நிறைய விஷயங்கள் அப்படி செய்யறாங்க. இன்னைக்கு நம்ம வந்து இல்ல நம்ம குடும்பத்துலதான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது
அந்த குடும்பத்துல யாராவது ஒருத்தர் மிகவும் கவனமாக அந்த பெண்ணை கையாளக்கூடியவங்களா இருக்கணும், இல்ல அந்த பெண்ணுடைய கவலையை புரிந்து கொள்ளக்கூடியவங்களா இருக்கணும். இந்த ரெண்டு இல்லைன்னா உடனே அந்த பெண்ணை வேற எதுக்காவது மாத்துறதுக்கான முடிவுகள் எடுக்கிறாங்க. சோ இப்படித்தான் இன்னைக்கு இது பிராக்டிக்கலா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா நம்ம நம்மளை நாமளே எப்படி சரி பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது, அந்த பெண் தனக்கான அந்த ஒரு விஷயத்த ஒரு எமோஷனலா, எப்பவுமே பெண் எமோஷனலா தான் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதை தாண்டி அவ வெளியே வர்றதுக்கு அவ என்ன முயற்சிகள் மேற்கொள்றா அப்படிங்கிறது அவளுக்கு. அப்பவும் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தரோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்டா இருக்கு. கண்டிப்பா. தேங்க்யூ. எழில் மேம், அகிலா மேம், ஹாய். நான் அபி. அபி சொல்லுங்க. அபி வந்துட்டேன் டவுட் கேக்குறதுக்கு. நான் கேட்டேன் டவுட் இல்ல காணுமே அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க மேம். நான் டவுட் இல்ல. ஆக்சுவலா என்னன்னா, நான் ஒண்ணு யோசிச்சது என்னன்னா, why we get suicidal thoughts ன்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டூ அம்பிஷியஸா சில சமயம் நம்ம புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க நம்ம பேரண்ட்ஸ். நீ அச்சீவ் பண்ண, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், ஃபர்ஸ்ட் அந்த வாங்கின பிறகும் பாத்தீங்கன்னா அதை மெயின்டைன் பண்றதுக்காக அவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஒரு ஃபெயிலியருங்கிறத சொல்லி கொடுக்கறதே கிடையாது. ஸோ when they come across failure, அவங்களுக்கு அது ரொம்ப அவமானமா போயிடுது. இப்போ அவங்க சுதா மேம் சொன்ன மாதிரி அவமானங்கள் தான் முக்காவாசி நம்ம சூசைடலுக்கு காரணமா இருக்கு. மெயினா இப்ப காசு இல்லைனோ இல்ல சாப்பாட்டுக்கு இல்லாதவங்க கூட பிச்சை எடுத்து வாழ்ந்துடுறான். பட் சூசைடுங்கிறத பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மன ரீதியா அது அவமானத்தை தாங்க முடியாம தான் they are going for suicidal. That is one point. அதனால ரொம்ப அம்பிஷியஸா நம்ம குழந்தைங்களை சின்னதுல இருந்தே புஷ் பண்ணி அவங்களை எதுக்கு எடுத்தாலும் you have to come first, you have to ரேஸ் குதிரை மாதிரி ஓட வைக்கிறது. அப்புறம் நாட் ஓன்லி இது, அப்புறம் நிறைய இந்த மோட்டிவேஷனல் டாக்ஸ் கொடுத்து இந்த மோட்டிவேட் பண்றது முக்கியம். பட் நீ தான் எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட் இருக்கணும்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்றோம்னே நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதுல, ஒரு மெரிட்டல் லைஃப்ல போயிட்டா நீ சுதாரிப்பா இருந்துக்கோ அப்படி இருந்துக்கோன்னு சொல்றாங்களே ஒழிய, எங்க அப்பா டீச்சர் தான் இருந்தாலுமே அவர்கிட்ட போய் நான் ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் சொன்னேன், இதெல்லாம் எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாது, இதெல்லாம் நீ தான் ஹேண்ட் பண்ணு போ அப்படின்றாங்க. உட்கார்ந்து என்ன ஏது, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், எப்படி அது என்னாச்சு, நீ எங்க தப்பு பண்ண, அவங்க எங்க தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு அனலைசிங் சர்க்கிளே கிடையாது நமக்கு இப்போ வரைக்கும். நம்ம ஃபேமிலி ஒன்னா என்ன நடந்தாலும் சகிச்சுக்கிட்டு வாழுன்னு சொன்ன ஒரு காலகட்டம் போய் இப்ப என்ன சொல்றாங்க, அப்படி சொன்னா நான் உடனே விட்டுட்டு வந்து உடனே அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து சொசைட்டி நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டுட்டோம். சோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் ஒரு பிரச்சனையை அனலைஸ் பண்றதுக்கு நம்ம சொல்லி தரதே இல்லை குழந்தைகளுக்கு. நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, நம்ம கவுண்டர் பார்ட்ஸா இருந்தாலும் சரி, இதுதான் பிரச்சனையா, இதை சின்ன சின்னதா நோக்கி எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பாரு அப்படிங்கறது நம்ம சொல்லி தரது இல்லை. அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னது 100% ரைட். செக்ஷன் 309 சூசைட் இஸ் அகேன்ஸ்ட் த கம்யூனிட்டி. அப்போ சூசைட் ஒரு தப்பான விஷயம்ங்கிறத நம்ம லாவே சொல்லி இருக்கு. சோ அப்போ ஒரு இன்னொன்னு சூசைட் பண்ணிட்டா உடனே அவங்க மேல ஒரு பரிதாபமும் சுத்தி இருக்கவங்களும் நம்மள செஞ்ச தப்ப மன்னிச்சிடுவாங்கிற ஒரு மனநிலைமை இருக்கு அந்த பர்சனுக்கு. எல்லா தப்பையும் பண்ணிட்டு கடைசி நம்ம சூசைட் பண்ணிட்டா எஸ்கேபிசம், அது ஒரு எஸ்கேபிசம். சோ அதை புரிய வைக்கணும் இன்னும் இருக்கவங்களுக்கு அது சூசைட் இஸ் நாட் அ சொல்யூஷன். அதாவது நம்ம அந்த பிரச்சனைய மீண்டும் அதுல இருந்து மேல வரதான் இதுவா இருக்கும். நீங்க இன்னும் குழந்தைகளுக்கு இன்னும் நம்ம அதை என்ன அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். அது டவுட் இல்ல அபி. அது என்னன்னா ஒண்ணு சொல்லுங்க. இப்போ எதிர்பார்ப்பு முதல்ல நீங்க சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இப்போ பிள்ளைங்களை நம்ம புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் படிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு இது அதிகப்படியான ஒரு எதிர்பார்ப்பு. நான் அப்பல சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லயும் ஒரு பிளான் ஏ ஒரு பிளான் பிங்கிறத பேரண்ட்ஸ் கத்துக்கணும் முதல்ல. எந்த இடத்துலயும் ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கும்போது ஒரு குழந்தைக்கு அடுத்த சாய்ஸ் கொடுக்கறதுக்கான ஒரு இதை அவங்க ரெடியா வச்சிருக்கணும். அந்த ஒரே சாய்ஸ்ல நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், நீ தான் 100 எடுப்ப, நீ தான் அடுத்தது மெடிசன் போவ இப்படிங்கிற ஒரே சாய்ஸ்ல திணிக்கும் போது மட்டும்தான் அந்த குழந்தைங்க ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க. தன்னால அவங்க தன்னோட பேரண்ட்ஸ் சொன்ன இலக்கு தான் தன்னோட இலக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த படிக்கிற வயசுல அதுதான் பெருசா தோணும். ஏன்னா அவங்க எப்பவுமே கூடவே இருப்பாங்க பேரண்ட்ஸ். சோ அவங்களுக்கு அதுதான் அது இலக்குன்னு தோணும். அப்போ அந்த இலக்கு நம்ம அடைய முடியல அப்படின்னு சொல்லும் போது
அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரொம்ப டிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்கு. இது வந்து பேரண்ட்ஸுக்கான ஒரு செட் ஆஃப் கவுன்சிலிங்கிறது இங்க ரொம்ப மஸ்ட். நம்ம இது இல்லைன்னா அடுத்ததுங்கிறத பேரண்ட்ஸ் பக்குவமா புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப சொன்ன மாதிரி அந்த பேரண்டோட எப்படி இருக்கிறாங்க, அத்தாரிட்டிவா இருக்கிறாங்களா, என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இங்க படுது. ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து இலக்குங்கிறது குழந்தை சார்ந்ததாவே இருக்கிறது இல்ல பெரும்பாலும். அது மாதிரி மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு மோட்டிவேஷன்ங்கிறது ரொம்ப நல்லது. ஆனா அது ஒரு எக்ஸ்ட்ரீமா போய் ஒரு மீட்டிங்ல நான் கேட்கும்போது ஒரு ஸ்கூலோட ஒரு இது வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் 100க்கு 100 வாங்குவோம் 100க்கு 100 வாங்குவோம்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. சோ அது நல்ல ஒரு பழக்கம் தான். ஆனா அதுவே வந்து என்ன ஆகாது, ஒரு இலக்காகாது. அது அச்சீவ் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அவன் தோத்து போனதான் அந்த பையன் நினைக்க ஆரம்பிச்சிருவான். அது ஒரு விஷயம் இருக்கு. அது மாதிரி இந்த மேரிட்டல் இஷ்யூ வந்து நம்ம ஊர்ல வந்து மேரேஜ் அப்படிங்கறதே வந்து எல்லாம் வந்து உள்ளேயே அண்டர்ஸ்டாண்டபிள் தான். எதுவுமே வந்து வெளியே டீச்சபிளே கிடையாது. அந்த ஒரு இஷ்யூ வந்து நம்ம சொசைட்டிக்குள்ள போய்கிட்டே தான் இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. ஆனா அவ்வளவு சீக்கிரம் வந்து அது மாறுற மாதிரி இல்ல. அதுக்கும் வந்து நம்ம வந்து ஒண்ணு அந்த மேரேஜ்ங்கிறதுக்கு பிஃபோர் வந்து இப்ப வெளியே இருக்க கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு பிஃபோரே ஒரு லைஃப் குறித்து ஒரு செஷன் எடுக்கிறாங்க, ஒரு இது எடுக்கிறாங்க. ஆனா நம்ம அந்த இதுக்குள்ள எல்லாம் நம்ம இன்னும் அந்த பிராக்டிஸ்க்குள்ள நம்ம இன்னும் போகல ஆக்சுவலா. ஏன்னா மேரேஜ்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒருத்தர் சார்ந்த விஷயமும் இல்ல. கூட ஒரு பார்ட்னர் நம்ம கூட ஷேர் பண்ண வராங்க, அவங்களோட சேர்ந்து நமக்கு அடுத்தால அந்த ஃபேமிலி மேக்கிங் இருக்கு, அப்புறம் குழந்தைங்க அதுக்குள்ள வருது. அப்ப அவங்கள வந்து நமக்கு ஒரு பாதுகாக்க வேண்டிய சூழல் வருது, பராமரிக்க வேண்டிய சூழல் வருது. அதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் நமக்கு கத்துக் கொடுக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. நல்லா சொன்னீங்க ஐயா. ஆக்சுவலி அதான் நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்றதே வந்து இங்க இனிமே தேவைப்படுது. அது வந்து ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இத வந்து இன்னர் சைல்டு ஆங்கிள் நான் யோசிச்சு சொல்லும் பொழுது என்ன சொல்றேன்னாக்கா, நமக்கு அவமானம் அப்படின்றதே ஏன் வருது அப்படின்னாக்கா, பிகாஸ் we are having treated as low self esteem children. நம்ம low self esteem இருக்கிற ஒரு குழந்தையாக நம்ம வளர்க்கப்படுறதுனால நமக்கு வந்து அந்த அவமானம்ன்றது வந்து நமக்குள்ளேயே விதைவா இருக்கு. அந்த விதையா இருக்கும் பொழுது அந்த அவமானத்தை நம்மளால ஏற்றுக்கிறது. அப்ப நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீம் உயர்த்துவதற்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பேசுறோம், குழந்தைகளை வளர்த்துறாங்க, குழந்தைகளை இப்படி வளர்த்திடுறாங்கன்னு பேசுவோம். வளர்ந்துட்டீங்க, வளர்ந்த பின்னாடி உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் உயர்த்துவதற்கு நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? சோ நீங்க வந்து உங்களை நீங்க அனலைஸ் பண்ணி wherever we are lacking, சோ நான் வந்து சாதனை ஆக்கிக்குவேன். இதுக்காக நம்ம அவமானப்படணும். ஒருத்தர் சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்கு அந்த வார்த்தை வழி வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம வீக்கா இருக்கோம். ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு வழி தருது அப்படின்னாக்கா நீங்க அந்த வார்த்தைக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறீங்க. ஏன் அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்குறீங்க? நீங்க வந்து உங்களை நீங்களே வந்து நீங்க நேசிக்கல, உங்களை நீங்களே கேவலமா நினைக்கிறீங்க. அதனால அந்த ஒரு விஷயத்த வந்து பெருசா நினைக்கிறீங்க. சோ அதனால உங்களுக்கு அந்த அவமானம் அப்படின்றது வந்து தோணுது. சோ இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதாவது கொரோனாலையும் மக்கள் இறக்குறாங்க, கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களும் இறக்குறாங்க, அத பத்தின உங்க ஒப்பீனியன் என்னன்னு கேக்குறாங்க. அநேகமா கொரோனா வந்தது அப்படின்னு தெரிஞ்சிட்டு சூசைட் பண்ணிக்கிறத பத்தி பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இல்ல கொரோனாவால இறக்குறாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இதுவும் அந்த நம்மளோட பலகீனமான ஒரு எக்ஸ்ட்ரீம் கடைசியான ஒரு எண்டை தான் காமிக்குது. இப்ப இருக்கிற ஒண்ணு அந்த கொரோனா வந்தனால இது இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஒரு அவமானம், நம்ம வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நோய் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி, நம்ம சமூகத்துல இருந்து தள்ளி வைக்கப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி, நம்ம வீட்டை கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றாங்க, நம்மள வந்து இந்த நாய் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பக்கத்துல தெரிஞ்சவங்க கூட ஒருத்தங்க சொன்னாங்க. அந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான மனநிலைக்குள்ள நம்ம போகிறதுனாலதான் இது ஒரு நோய் தான், இது ஒரு சாதாரண நோய் தான். நம்ம வந்து அதுக்கான ஒரு பத்தியங்களையும் ஒரு இதையும் மருந்தையும் ஒரு கவனிப்பையும் ஒரு இதையும் எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து தாண்டி வரலாம் அப்படிங்கிற விஷயங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க தொடங்கணும். பயங்கரமான நோய் இல்லை இது சமூகத்துல வந்து எல்லாத்தையும் விலக்கி வைக்கக்கூடிய நோய் இல்லை. ஒரு காலத்துல சொன்ன மாதிரி ஒரு எய்ட்ஸோ ஒரு காலத்துல லெப்ரசியவே அந்த மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணாங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் தான் இப்ப மக்கள் மனசுல வந்து அது ஓடிட்டு இருக்கு. அது இல்ல அப்படிங்கிறத புரிஞ்சுக்க தெரியணும், மக்களுக்கு புரிஞ்சுக்க தெரியணும். அது மாதிரி இந்த கொரோனாவில மட்டும்தான் இல்லாம அதனால வரக்கூடிய அந்த பினான்சியல் டெப்த் அந்த மாதிரியான விஷயங்களையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுக்கு நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. ஓகே, அடுத்து வந்து ஒரு क्वेश्चन வந்து
wearing pale color dress comes under inner child. So எப்படி அதுல இருந்து we have to get rid அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேல் கலர் ட்ரெஸ் வந்து ரசனையா இருந்தா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சோ அதுவே வந்து நான் வந்து டார்க் கலர் கட்டினாக்கா எனக்கு நல்லா இருக்காது, டார்க் கலர் கட்டினாதான் எல்லாம் என்னை பார்த்தா எல்லாரும் சிரிப்பாங்க அப்படின்ற ஒரு மனநிலையோட நம்ம அந்த பேல் கலர் ட்ரெஸ் வந்து செலக்ட் பண்ணோம்னா அது வந்து பிரச்சனைக்குரியதுன்னு சொல்றோம். ஏன்னா வந்து ஏன்னா நம்ம வந்து அடுத்தவர்களுக்காக நம்ம நம்மளை மாத்திக்கணும். அவங்க என்ன நினைச்சிருவாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி நினைக்க கூடாது, எனக்கு அது வந்து தன்னைத்தானே செல்ஃப் சபடேஜ்னு சொல்லுவோம். அதாவது தன்னைத்தானே வந்து செல்ஃப் லவ் இல்லாம இருக்கிறது. என்ன வந்து இப்படி போட்டா பிடிக்கல, எனக்கு வந்து இந்த ட்ரெஸ் போட்டா அசிங்கமா இருக்கு எனக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த வார்த்தைகளை எப்பயோ கேட்டிருப்பீங்க. சின்ன வயசுல குழந்தைகள் வந்து கொஞ்சம் வந்து கலர் குறைவா இருக்கிற குழந்தைங்க, நீ என்ன கலர் சரியில்லை, உனக்கு வந்து இந்த டார்க் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொன்ன விஷயம் நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிட்டு சோ அதைதான் ரிப்பீட் பண்றது. எனக்கு இது போட்டா நல்லா இருக்காது, எனக்கு இது போட்டா நல்லா இருக்காது. பட் அதை ட்ரையே பண்ணி பார்க்க மாட்டாங்க. அந்த டார்க் கலர் ட்ரெஸ் வந்து அப்ப டார்க் கலர் ட்ரெஸ் ட்ரை பண்ணிட்டு போயிட்டு யாராவது 4 பேர் வந்து அதை வந்து சொல்லலன்னு வச்சுக்கோங்க, யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அதுக்கப்புறம் திருப்பி ரீட்ரையே பண்ண மாட்டாங்க. சோ திஸ் இஸ் அந்த இடத்துலதான் நம்ம வந்து நம்மளே அனலைஸ் பண்ணி மாத்திக்க வேண்டியிருக்கு. மற்றபடி உங்களுக்கு ரசனை சார்ந்த விஷயமா இருந்தாக்கா அதை ஃபாலோ பண்றதுல தவறு கிடையாது. எழில் மேம், இந்த இடத்துல ஒரு ரிமார்க்ஸ். இன்னைக்கு காலையில சங்கல்புக்கு நடந்த விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். காலையில அவன் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் போட்டான், ஒரு பட்டு சில்க் ஷர்ட் மாதிரி, இன்னைக்கு விசேஷம்னு சொல்லிட்டு ஐ மீன் பூஜை பண்றோன்னு. கொஞ்ச நேரத்துல வந்து அழுகுறான் என்கிட்ட கட்டிட்டு, அது ரொம்ப காடியா இருக்கு, கம்பேர் பண்றான் அவன் ஸ்கின்னையும் அதையும் கம்பேர் பண்ணிட்டு, எனக்கு பாரு எனக்கு வெறுக்குது அப்படின்னா. இல்லடா யார் வேணா என்ன கலர் வேணா போடலாம், இட் இஸ் சப்போர்ட் அப் டு அவர் மைண்ட் அண்ட் வாட் இஸ் யுவர் இன்னர் சர்க்கிள், நீ என்ன நினைக்கிறியோ அதான். அவன் கேக்குறான், அப்புறம் ஏன் எல்லாம் வெள்ளையா இருக்கவங்களையே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல அந்த சட்டையோட ஆட்ல போடுறாங்க, ஏன் டார்க் கலர்ஸ் அந்த ஆட்ல போட மாட்டேங்கிறாங்க, பாரு அந்த சட்டையில வர்றவங்க எல்லாம் வெள்ளையா இருக்காங்க, அப்ப அவங்க தானே போடணும், அவங்களுக்கான சட்டை தானே அது, நீ ஏன் இதை எனக்கு எடுத்து கொடுத்தா கேக்குறான். இது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயங்கிறது வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. எல்லா ஆடுலயும் பார்த்தா வெள்ளையா இருக்கவங்களே கொடுத்து காமிச்சிட்டு தான் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த ப்ராடக்ட் எல்லாம் அவங்களுக்கு தான் போயிருக்கு, நமக்கு இல்லைங்கிற ஃபீல் வருது. நம்ம எவ்வளவு சொன்னாலும் அவங்க மைண்ட் செட் மாத்தணும் மேம். மார்க்கெட்டிங் பீப்புளோட மைண்ட் செட் மாத்தணும். அவங்க கற்பா இருக்கவங்களும் போடலாம், அவங்களுக்கும் அழகா இருக்குங்கிறதே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர். இன்னைக்கு காலையில நீங்க ஷர்ட்ன்னு சொன்னோன்னு அவன் பக்கத்துலதான் உட்காந்துருக்கான், அவனுக்காக தான் நான் நீங்க கரெக்டா அதே சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, ஃபேர் அண்ட் லவ்லி சாரி இதை வந்து நான் வந்து சொல்றதுக்கு இந்த மாதிரியான கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாக்குறீங்க, நிறைய கிரீம் அட்வர்டைஸ்மெண்ட். சோ அதை போடுறவங்க எல்லாம் கண்டிப்பா சிவப்பாயிடுறாங்களா அப்படிலாம் கிடையாது. சோ அந்த மாற்றங்கள் ஏற்படலைனாலும் நம்ம அதை இன்னும் வாங்கிட்டு தான் இருக்கோம், அதே அட்வர்டைஸ்மெண்ட் அதே மாதிரி போடுறதுக்கு தான் இருக்கு இல்லையா. சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அந்த கிரீம் கிடையாது, எல்லாம் எனிதிங். சோ அதே மாதிரி இந்த சோப் போட்டா உங்களுக்கு புத்துணர்ச்சி, நாளெல்லாம் புத்துணர்ச்சியா இருக்கும்னு சொல்றாங்க. இதெல்லாமே இட் ஆல் ஆட்டிடியூட் தானே. சோ இதை வந்து நீங்க எக்ஸாம்பிளா காமிக்கலாம். சோ நம்ம வந்து வேற சோப் தானேப்பா வாங்குறோம், நல்லா தானே இருக்குது அது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை. சோ அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் மார்க்கெட்டிங் அது வந்து தனி, அது வேற உலகம் அப்படின்றத அவங்களுக்கு புரிய வைக்கலாம். சோ அது மாறணும்ன்றது அது வேற பக்கம். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து மீடியா வந்து நம்ம மேல திணிக்குது. சோ அந்த விஷயம் வந்து நம்ம இன்னொரு சைட் ஆஃப் இது பேச வேண்டியிருக்கு. பட் இதை நம்ம வந்து சொல்லலாம் குழந்தைகளுக்கு.